पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபாச்ச மீதினி. ஓம் ஹரி ஓம் ஜி. எல்லாத்துக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 2வது சாப்டர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த 2வது சாப்டர்ல 45வது ஸ்லோகம் நேற்று பார்த்து முடிச்சிருக்கோம். முக்கியமான ஸ்லோகத்துல அது ஒரு ஸ்லோகம். திரைகுண்ய விஷயா வேதாக நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன நிர்த்வந்தோ நித்திய சத்வஸ்தா நிர்யோக க்ஷேம ஆத்மவான் அப்படின்னு ஸ்லோகம் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், கேள்வி வருது. நிஸ்திரைகுண்யம்ன்றதுக்கு அர்த்தத்துக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா குணாதீதன் அப்படின்னு அதுக்கு பேர். இந்த ஸ்லோகம் பாத்தீங்கன்னா எப்பவுமே இந்த 6 அத்தியாயத்துல என்னெல்லாம் சொல்லப்படுதோ அது எல்லாமே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு நிறைய இடத்துல ரிப்பீட்டேஷன் இருக்கும். ஆனா ரிப்பீட் வரும்போது ஆகும்போது என்னன்னா கிளாரிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகம் இருக்கு. இந்த ஸ்லோகம் அப்படியே பாத்தீங்கன்னா 14வது சாப்டர்ல உங்க புக் எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா 14வது சாப்டர்ல பாத்தீங்கன்னா ஸ்லோகம் இருக்கு 20, 14, 20ல பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சு ஒரு 4-5 ஸ்லோகங்கள்ல இது வரிசையா சொல்றாரு. 14வது அத்தியாயம் 20வது ஸ்லோகம். குணான் ஏதான் அதீத்யத்ரீன் தேஹி தேக சமுத்பவான் ஜன்ம மிருத்யு ஜரா துக்கைர் விமுக்தோ அமிர்தமஸ்னுதே. இந்த புருஷன், இந்த ஆத்மான்னு சொல்றோமே, நான் நான் நான், இந்த நான் என்ன பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தேகம் தோன்றதுக்கு காரணமா இருக்கிறது தேக சம்பவான். இந்த தேகத்துக்கு பாத்தீங்கன்னா எதனால ஜென்மம் சித்திக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா கருமங்கள் தான், வேற என்ன. இந்த கருமங்கள், அதுக்கப்புறம் 3 குணங்கள் அதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த தேகாதிகள், இதுல அபிமானம், காமம், இதெல்லாம் சேர்ந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணுது, ஜென்மத்தை கொடுக்குது. அப்ப ஜென்மத்துக்கு காரணம் எதுன்னு கேட்டீங்கன்னா மாயா. அந்த மாயா எது அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 குணங்களை உடையது. இந்த 3 குணங்களை உடைய இந்த மாயையை பாத்தீங்கன்னா கடந்து சென்று அவன் என்ன பண்றான், இதை தாண்டி போயிட்டா என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜென்ம மிருத்யு ஜரா துக்கை. இந்த ஜென்மமே என்னது அப்படின்னா பிறந்தோம், பிறவி துக்கம், மரணமும் துக்கம், நடுவுல பாத்தீங்க அப்படின்னா வயோதிக அவஸ்தை வருது, விருத்த அவஸ்தா, இதுவும் துக்கம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நடுவுல ரோகங்கள் வருது, இது எல்லாம் துக்கம். இந்த எல்லா துக்கங்கள் இருந்தும் விமுக்தனாகி, இதுல இருந்து லிபரேட்டட் ஆகி அமிர்தத்தன்மையை, சாகாத தன்மையை அவன் அடைகின்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்லுது. அப்போ பலன் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா குணாதீத்தன் ஆகிறதோட பலன் திரும்ப ஜென்மம் எடுக்காம இருக்கிறது தான் பலன். அப்ப யாரெல்லாம் பாத்தீங்கன்னா ஜென்மம் வேணான்னு சொல்றோமோ கண்டிப்பா இந்த 3 குணங்களை கடந்து போக வேண்டும். உடனே அர்ஜுனன் என்ன பண்றான், அந்த இடத்துல கேட்கிறான். 14th சாப்டர்ல 21வதுல என்ன கேட்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படி பாத்தீங்கன்னா அந்த குணாதீத்தன் சொல்றீங்களே அவன் எப்படி இருப்பான், ஏன்னு கேட்டீங்கன்னா எப்படி இருப்பான்னு தெரிஞ்சதுன்னா நம்ம என்ன பண்ணலாம், அதை ஃபாலோ பண்ண முடியும். ஒரு முக்தன் எப்படி இருக்கானோ அந்த முக்தனை பாத்தீங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ணும் போது அவனை மாதிரியே நம்ம ஆயிடலாம். அவனோட குவாலிட்டிஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு அவன் 21ல கேட்கிறான். கேட்ட மாத்திரத்துல ஆச்சாரியர் பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறார் 22ல 14, 22 3 குணங்கள்னா என்ன அதை ஃபர்ஸ்ட் சொல்றாரு. பிரகாஷம் ச பிரவிருத்திம் ச மோகம் ஏவ ச பாண்டவ நத்வேஷ்டி சம்பிரவிருத்தானி நநிவிருத்தானி காங்க்ஷதே. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இவன் ஞானி புருஷன் என்ன பண்ணுவான், முதல்ல ஞானி புருஷன் என்ன அர்த்தம் தெரியுங்களா, பார்க்கிறவனா இருக்கிறவன் அர்த்தம், வேற எதுவும். ததா திருஷ்டு சுரூபி அவஸ்தானம். அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் தானா நின்னுக்கிட்டு எல்லாத்தையும் பார்க்கறான். இந்த நான் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்க்கிறவன் தான் இந்த நான். இந்த நான் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் பார்க்குதுன்னு என்ன அர்த்தம், இதுக்கு அந்நியமா இருக்கிறது தான் மாயா. மாயையில் இருக்கக்கூடிய 3 குணங்கள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரகாசம் ச, சத்துவகுணம் பிரகாசம், அதுக்கப்புறம் பிரவிற்த்திம் ச, இந்த எல்லா ஆக்ஷனும் நடக்கிறது எதனாலன்னு கேட்டீங்கன்னா இந்த ரஜோகுணம், அதுக்கப்புறம் மோகமேவச்ச, இந்த தமோ குணம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு மோகத்தை உண்டு பண்ணும், இருக்கிறத வேற ஒன்னா பார்க்க வைக்கிறது. அப்ப 3 தான் குணங்கள், சத்துவகுணம்,
ரொம்ப பிரகாசமா இருக்கும். நல்லா இருக்கிறத அப்படியே புரிஞ்சுக்க முடியும். இருக்கிற மாதிரி பிரகாசம் பண்றது. ரஜோகுணம் ஆக்ஷன்ல ஈடுபடுறது, கர்மங்கள் பண்றது. தமோகுணம் வந்து பாத்தீங்கன்னா மோகம். இந்த 3 காரியங்களும் இந்த தேகத்துல நடந்துகிட்டே இருக்கும். மனசு, புத்தி, அகங்காரம், சித்தம், தேகம் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த 3 குணங்களுடைய காரியம். இது கர்மத்துக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணும், பண்ணிக்கிட்டே போகும். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த தேகத்துக்கு வேறானவன். இந்த தேகத்தை பார்க்கிறேன். இந்த பரமஹம்சானந்தா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். மற்ற தேகங்கள் எப்படி கேமரால வந்து பாத்தீங்கன்னா தெரியுதோ இதே மாதிரிதான் என்னோட விஷனும் வந்து பாத்தீங்கன்னா என்னோட போட்டோவும் தெரியுது, அதுல என்னோட தேகமும் தெரியுது. அப்ப என்ன பண்ணணும்னா, ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி நம்ம பாக்குறோமா, அப்ப இந்த தேகம் நான் இல்லையே, இது வந்து பார்க்கப்படும் வஸ்துவாச்சு. இந்த தேகத்துல தானே வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, இதெல்லாம் சம்பவிக்குது. எதெல்லாம் சம்பவிக்குது? எல்லா காரியங்களும் சம்பவிக்குது. ரஜோகுண காரியங்கள். நல்ல அறிவெல்லாம் உண்டாகிறதும் இந்த தேகத்துலதான். எல்லா மோகமும் உண்டாகிறதும் இந்த தேகத்துலதான். இதை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சம்பவிக்கும் போது நான் பார்ப்பவன் அப்படின்றதுல நின்னுகிட்டு நத்வேஷ்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அவன் என்ன பண்றது இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா எதையும் வெறுக்கிறதே இல்லை. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா சம்பிருத்தானிச்ச நிவிற்த்தானிச்ச ந காங்ஷதி. அவன் வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணத்தினால வந்து பாத்தீங்கன்னா என்ன பிரவருத்தி ஆகுதோ அதையும் அவன் ஆப்ஜெக்ட் பண்றான். அதே மாதிரி எந்த காரியமும் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாலும் அவன் என்ன பண்றான், ஆப்ஜெக்ட் பண்றான். நிவர்த்தி ஆகும் போதும் அதை ஆப்ஜெக்ட் பண்றான். அப்ப எந்த காரியங்கள் இந்த தேகத்துல நடந்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்கு. ஆமா, தமோகுணம் போயிட்டு இருக்கு. நேற்று வந்து பாத்தீங்கன்னா கேனோ பரிசத்து கிளாஸ் நடக்கல, ரொம்ப லேட்டா சாப்பிட்டோம். லேட்டா வந்து ஒரு 2 சாதுக்கள் வந்துட்டு போனாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அவங்களுக்கு டைம் கொடுக்கும்போது படுத்தா நல்லா தூக்கம் வந்துச்சு, தெரிஞ்சு போச்சு தமோகுணம். இப்ப என்ன பண்றது அப்படின்னா, ஐயோ 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 இப்படி ஆயிப்போச்சு அப்படி ஆயிப்போச்சு, ஒன்னும் குழம்ப வேணாம், என்ன நடக்குமோ நடக்கட்டும், ஆப்ஜெக்ட் பண்றது எல்லா காரியங்களையும். அதே நேரத்துல நல்ல பிரகாசமா பிரைட்டா சத்துவகுணம் போயிட்டு இருக்கு, அதையும் ஆப்ஜெக்ட் பண்றது. சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரஜோகுணம் இருக்கும், நிறைய காரியங்கள் எழுதிட்டு போட்டு பண்ணுவோம். அப்பவும் புரியணும், இந்த தேகத்துல இப்போ ரஜோகுணம் போயிட்டு இருக்கு, எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்ப இதோட ஐடென்டிஃபை பண்ணாம இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா குணாதீதன் ஆகிறதுக்கான ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ். இந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா கர்மத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும் காரியங்கள் எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு 2 கையை தூக்கிறது. நான் பார்ப்பவன் அப்படின்னு பார்க்கிறது, இதுதான் முக்கியமானது. இதுக்கப்புறம் எப்படி உட்காரணும் சாமி அப்படின்னா, உதாசீனா உதாசீனவதாசீனஹ குணைர்யோ ந விசால்யதே குணாவர்த்தந்த இத்யேவ யோவதிஷ்டதி நேங்கதே. 14வது சாப்டர் 23வது ஸ்லோகம். உதாசீனவதாசீனக, அவன் எப்படி இருக்கான்னா இந்த தேகத்துக்குள்ளாரியே இருக்கான், உட்கார்ந்து இருக்கான். நான் எங்க இருக்கேன், நீங்க எல்லாம் எங்க இருக்கோம், ஒவ்வொருத்தரும் நம்ம எல்லாம் நம்ம தேகத்துக்குள்ளார ஆசனம் போட்டு உட்கார்ந்து இருக்கோம். ஆனா என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேகத்தோட இணைஞ்சு காரியம் பண்றோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஞானி புருஷன் என்ன பண்றான், குணத்தை கடந்து போனவன் என்ன பண்றான் அப்படின்னா உள்ளேயே இருந்துகிட்டு என்ன பண்றான், உதாசீனவதாசீனக. ரொம்ப அற்புதமான சப்தம் இது. உதாசீனப்படுத்துறது, என்ன நடந்தாலும் நடந்துட்டு போட்டோம், நான் பார்க்கிறவன். இந்த தேகத்தை நடக்கிறது எதோடையும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறது. இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா குணைர் யோ ந விசால்யதே, குணங்களால் எவன் சலனப்படுவதில்லையோ, அந்தந்த குணம் மாறும் போது அதோட ஐடென்டிஃபை பண்ணாம இது எல்லாம் ஆப்ஜெக்ட் எவன் சலனம் இல்லாம இருக்கானோ பார்ப்பவனா, அவன் என்ன பண்றான் அப்படின்னா குணாவர்த்தந்த இத்யேவ, குணங்கள் தான் இயங்கிக்கிட்டு இருக்கு, ஆக்ஷன் பண்றதெல்லாம் இந்த குணங்கள் காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு யோ அவதிஷ்டதி நேங்கதே, எவன் அசையாமல் இருக்கிறானோ அவன் தான் குணாதீதன். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா எது நடந்தாலும் நடக்கட்டும் ஐடென்டிஃபை பண்ணாதீங்க. நம்மளை சுத்தி நடக்கிற எந்த காரியத்துக்கும் என்ன பண்ணாதீங்க அப்படின்னா உதாசீனத்தோட இருங்க. அது கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். நீங்க என்ன தடுத்தாலும் அது முடியவே முடியாது. அப்ப ஏன் அப்படின்னா பின்னாடி 18th சாப்டர்ல சொல்லப்படுற அர்ஜுனன்ட்ட, ஏ அர்ஜுனா, நீ வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுண பிரதானம்,
நீ ஒன்னால நான் யுத்தம் பண்ண மாட்டேன்னு போய் உட்கார்ந்தாலும் அந்த பிரகிருதி என்ன பண்ணாது உன்னை, இந்த மாயா உன்னை செயல்படுத்த வைக்கும். அவசோபி வலுக்கட்டாயமா வசமில்லாமல் நீ யுத்தம் பண்ணுவ. இதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்தோட தேகத்திலையும் அந்தந்த குணங்களுக்காக அந்த குணங்கள் காரியத்தை பண்ண வைக்கும். என்னென்ன காரியம் இருக்கோ அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா என்ன பண்ணணும், பார்க்கணும். பார்க்கணும், வெறும் பார்ப்பவன் நான் அப்படின்னு பார்க்கணும். அதான் நம்ம பண்ண காரியம். இதுக்கப்புறம் ஆச்சாரியர் 24வது சொல்றார், 14:24. சம துக்க சுக ஸ்வஸ்தஹ சமலோஷ்டாஸ்ம காஞ்சனஹ துல்ய பிரியா பிரியோ தீரஹ துல்ய நிந்தாத்ம சம்ஸ்துதிஹி. இப்ப நம்ம 2வது சாப்டர்ல பார்த்துட்டு இருக்கிறது எல்லாத்துக்கும் கிளாரிட்டி கொடுக்கறது தான் இந்த ஸ்லோகங்கள் எல்லாமே. எப்படி இருப்பான் குணாதீதன் அப்படின்னா, சம துக்க சுக ஸ்வஸ்தா. இந்த சுக துக்கம் சம்பவிக்கும் போது என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, தலை வலிக்குது, ஆமா தலை வலிக்குது. வலிக்குதா, ஆமா வலிக்கதான் செய்யுது. நல்ல சுகமா இருக்கு, ஆமா சுகமா தான் இருக்கு. இந்த ரெண்டுத்தையும் பார்ப்பவன் நான் அப்படின்னு சமமா இருந்துகிட்டு. ஸ்வஸ்தக அப்படின்னா என்ன அர்த்தம்? சொஸ்தம்ன்ற வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை. சொஸ்தமா இருக்கிறதுனா தான் தானா நிக்கிறதுன்னு அர்த்தம். தான் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்ப்பவன். பார்ப்பவன் பார்ப்பவனாய் இருந்துகிட்டு இந்த தேகத்துல நடக்கக்கூடிய சுகம் துக்கம் ரெண்டுத்தையுமே பாத்தீங்கன்னா ஈக்குவலா பார்த்துக்கிட்டு, கூடவே பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிறதுல என்னது, வெளியில இருக்கிறது தான் பெரிய ட்ரீமுங்க போயிட்டு இருக்கு. கர்மத்துக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா வஸ்துக்கள் வருது போகுது. இந்த மாயா பாத்தீங்கன்னா பெரிய இல்யூஷனை காட்டுறா. அதனால பாத்தீங்கன்னா இது எல்லாம் மாயாமயம்னு மனசுக்குள்ளார நிச்சயம் பண்ணிக்கிட்டு சமலோஷ்டாஸ்ம காஞ்சன, ரொம்ப அற்புதமான வார்த்தையை சொல்றாரு. லோஷ்டம் அப்படின்னா மண்ணாங்கட்டி. அதுக்கப்புறம் காஞ்சனம்ன்றதுக்கு அர்த்தம் பொண்ணு, தங்கம். தங்கத்திலையும் மண்ணு கட்டியிலையும் பாத்தீங்கன்னா ஒரே புத்தி, ஈக்குவல் புத்தி. எல்லாம் வரும் போகும், எல்லாம் வரும் போகும், ஒன்னும் இல்லை, ஒரு டிஃபரெண்ட்டும் இல்லை. யூசேஜ் மட்டும்தான் ஒழிய வேற எதுவுமே இல்லை. அப்போ ஒரு முக்தி அடைஞ்சவன் எப்படி இருப்பான்னு கேட்டீங்கன்னா ரெண்டுத்திலையுமே சமபுத்தி உடையவனா இருப்பான். இது எல்லாம் ட்ரீம் அப்படின்னு, திருஷ்யம் அப்படின்னு. நான் திரஷ்டா, இது திருஷ்யம். திருஷ்யத்துல பாத்தீங்கன்னா தங்கமா இருந்தாலும் திருஷ்யம்தான், அதே மண்ணாங்கட்டியா இருந்தாலும் திருஷ்யம்தான், ராஜாவா இருந்தாலும் திருஷ்யம்தான், பிச்சைக்காரனா இருந்தாலும் திருஷ்யம்தான், எல்லாம் திருஷ்யம்தான் அப்படின்னு ஈக்குவலா இருக்கிறது. அதுக்கப்புறம் துல்ய பிரியா பிரியோ தீரஹ, அடுத்த வார்த்தை சொல்லுது பிரியம் அப்பிரியம். எனக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்காதது அப்படின்னு நம்ம நிறைய வச்சிருந்தோம் பாத்தீங்களா. இதுல எல்லாத்துலயும் ஒரு புத்தி வந்துடும். என்ன புத்தி அப்படின்னா, அந்த ஞானி புருஷனுக்கு ஈக்குவலா இருக்கும். எனக்கு இந்த உலகத்துல பிடிக்காததுன்னு ஒண்ணு இல்லை, பிடிச்சதுன்னு ஒண்ணு இல்லை. அப்ப என்ன சம்பவிக்குதோ அதை அப்படியே அக்செப்ட் பண்றது, அதையும் பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்ஜெக்ட் பண்றது. இந்த ரெண்டு காரியத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த தீரன் புத்திமான் ஞானி புருஷன் என்ன பண்றான் அப்படின்னா, துல்லிய நிந்தாத்ம சம்ஸ்துதி. யாரெல்லாம் நம்மளை நிந்தனை பண்றாங்களோ, நிறைய சொல்லுவாங்க, கெட்ட வார்த்தையை சொல்லுவாங்க, அபமானப்படுத்துவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு நம்மள நல்லா ஸ்துதி பண்ணுவாங்க, நம்மள நல்லா புரிஞ்சவங்களா இருப்பாங்க. அப்ப புரிஞ்சவங்க புரியாதவங்க நிந்தனை பண்ணுவாங்க, அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஸ்துதி பண்ணுவாங்க. எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த வீர புருஷன் எப்படி இருப்பான், அப்படியே சமபாவத்துல இருப்பான். எல்லாத்துலயும் சமம் 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 தான் வார்த்தை சொல்லுது. அப்ப சமம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்க பார்க்கிறவனா இருந்துகிட்டு மற்றது எல்லாத்தையும் ஆப்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எல்லாம் திருஷ்யம் தான், சொப்பன மாதிரி அப்படின்னு. இதுக்கப்புறம் அடுத்து 25வது ஸ்லோகம் சொல்றார், 14:25. மானாபமானயோ துல்யஹ துல்யோ மித்ராரி பக்ஷயோஹ சர்வாரம்ப பரித்யாகி குணாதீதஸ்ஸ உச்யதே. இந்த குணாதீதன் என்று சொல்லப்படுகிறார். இந்த ஸ்லோகத்தை தான் குணாதீதன் சப்தத்தை யூஸ் பண்றார் டேரக்டா. மான அபமான யோகோ துல்யஹ, மானம் வரும் அபமானம் வரும். நல்லா ஸ்துதியும் நடக்கும், அதே நேரத்துல அபமானமா எல்லாம் பண்ணுவாங்க. அந்த ரெண்டுத்திலையும் பாத்தீங்கன்னா சமமா, துல்லியம்ன்றதுக்கு அர்த்தம் சமமா இருந்துகிட்டு, துல்யோ மித்ர அரிபக்ஷயோகோ, மித்ராரி பக்ஷயோகோ, எதிரிகளா இருக்கட்டும் இல்ல பாத்தீங்கன்னா நண்பனா இருக்கட்டும், அது மாதிரி எந்த பட்சத்திலையும், ரெண்டு பட்சத்திலையும். நீங்க காட்டுல போய் உட்கார்ந்தா கூட ரெண்டு பட்சம் இருக்குன்னு யோக வாசிஷ்டம் சொல்லு. யோக வசிஷ்டத்தை வசிஷ்டர் சொல்றார், ஏகாந்தமா போய் நான் காட்டுல போய் உட்கார்றேன் அப்படின்னா கூட
அந்த காட்டுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சவன் இருப்பான், உங்களுக்கு பிடிக்காதவன் வருவான் காட்டுவாசி. எவனா வந்து பாத்தீங்கன்னா அவர் சூப்பர்ப்பா அப்படின்ட்டு சேவை பண்ணுவான். இன்னும் 2 பேர் என்ன பண்ணுவான், அவர் என்ன சும்மா வந்து உட்கார்ந்துருக்காங்க, இங்க கண்ண மூடி உட்கார்ந்து நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், அந்த ஆளு கண்ண மூடி உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு அவன் எதிரியா பார்ப்பான். அப்ப காட்டுக்கு போனாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 பட்சங்கள் இருக்கும், மித்திர பட்சம் அதே மாதிரி சத்ரு பட்சம். இந்த 2த்துலயும் வந்து பாத்தீங்கன்னா எந்த ரியாக்ஷனும் இல்லாம சமபாவனையோட இருக்கிறது. சர்வாரம்ப பரித்தியாகி, ரொம்ப முக்கியமான வார்த்தை சர்வாரம்ப பரித்தியாகி. அப்படின்னா நான் இதை செய்யணும் அப்படின்னு எந்த ஆக்ஷனை வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்காதவனா, உள்ளுக்குள்ளார எல்லா சங்கல்பங்களையும் தியாகம் செய்தவனாக. எந்த சங்கல்பம் இல்லை, இந்த உலகத்துல எனக்கு அடைய வேண்டியது ஒன்றும் இல்லை, செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை, இது எல்லாம் சொப்பனம், நான் பார்ப்பவன், நான் பார்ப்பவன், பார்க்கின்ற எல்லாம் பொய்யே, பொய்யா இருக்கிறதுல சொப்பனத்துல வந்து நான் ஏதாவது பண்ண வேண்டியிருக்கா, ஒன்னும் பண்ண வேண்டியதில்லை, இது எல்லாம் சொப்பனம் அப்படி தீர்க்கமா அதுல நின்னுகிட்டு எல்லா கருமங்களையும் சங்கல்பங்களையும் விட்டவன் எவனோ அவன் என்ன பண்றான், குணாதீதக ச உச்சியதி. பிராரப்தத்துல என்ன இருக்கோ அது இந்த பாடியில ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும், பிரவருத்தி நடந்துகிட்டு இருக்கும். ஆனா புதுசா இவனுக்கு ஏதாவது சங்கல்பம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த சங்கல்பமும் அவனுக்கு இருக்காது. நான் அடுத்த வாரம் இதை பண்ண போறேன், அடுத்த மாசம் இதை பண்ண போறேன், அடுத்த வருஷம் இங்க போகணும், அங்க போகணும், இதை செய்யணும், அதை செய்யணும், அது மாதிரி எந்த பிளானும் இல்லாமல் இப்ப மனனம் பண்ணிட்டு இருக்கேன். நேற்று வந்து ஒரு சாமி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட் தான், 2 பேரு அயோத்தியா போயிட்டு வந்து எனக்கு கொடுத்தாங்க. உடனே அயோத்தியா எனக்கு ராமரை பார்த்த உடனே ஐயோ எப்படா போய் பார்ப்போம்னு உள்ளுக்குள்ளார ஒரு ஒரு அரிச்சு வந்துருச்சு, ஐயோ சீக்கிரம் போகணும் ராமரை போய் பார்க்கணும் அப்படி. இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முக்த புருஷனுக்கு ஏதாவது இருக்குமான, ரமண பகவான்கிட்ட போயிட்டு கேட்டீங்க அப்படின்னா ராமரை போய் பார்க்கலாமா சாமி அப்படின்னா அவர் சொல்லுவாரு ராமரும் கிருஷ்ணரும் எல்லாமே திருஷ்ய மாத்திரம் தான், ராமர் வாஸ்தவத்துல எங்க இருக்காருன்னு கேட்டீங்கன்னா அவரோட ஆத்மாவா இருக்காரு அப்படின்னு. அப்ப ஆத்மா கண்ணியமா வந்து பாத்தீங்கன்னா ராமனும் கிருஷ்ணனும் இல்ல அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் ஆனவங்க. அவங்களுக்கு வெளியில போய் ராமரை பார்க்க வேணாம், எந்த ராமனையும் பார்க்க வேணாம், ஆத்மா ராமன் உள்ளேயே இருக்கான்னு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ்ல இருக்கும்போது நமக்குள்ளார என்ன இருக்கு, உள்ளுக்குள்ள ஒரு ஆசை வருது, ஐயோ போய் அயோத்தியா போய் ராமரை தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம், இந்த ஜென்மத்துக்குள்ளார போறது, உயிர் போறதுக்குள்ளார அவரை போய் பார்த்துட்டு வந்தா இந்த ஜென்ம சாஃபல்யம் ஆயிடுங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இது மாதிரி அவன் நினைப்பானான்னு கேட்டீங்கன்னா ப்ரோக்ராம் ஏதாவது இருக்குமான்னு கேட்டீங்கன்னா ரமண பகவான் மாதிரியான ஜீவன் முக்தர்கள் இடத்துல எந்த ப்ரோக்ராம் இருக்க, நாளைக்கு என்ன பண்ணணும், ஈவினிங் என்ன பண்ணணும்னு எந்த தாட்டும் வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. என்ன நடக்குதோ அப்படியே நடந்துகிட்டே போகும். பிரசன்ட்ல இருக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சர்வாரம்ப பரித்தியாகின்னு அர்த்தம். எதுவும் பண்ண வேண்டியதே இல்லை, அப்பப்போ என்னென்ன சம்பவிக்குதோ அது அந்தந்த தேகத்துல சம்பவிக்குது, அதையும் ஆப்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே போறது. இதுதான் சர்வாரம்ப பரித்தியாகின்னு அர்த்தம். எல்லா சங்கல்பங்களும் சர்வாரம்பம்னு பேர். எல்லா கருமத்துக்கும் முன்னாடி என்ன இருக்கு, பீஜமா சங்கல்பம். இந்த சங்கல்பத்தை இன்னைக்கு போட்ட, இப்ப நான் சொல்லிட்டேன், நான் வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது அயோத்தியா போகணும், எப்ப போகணும், ஜூன் ஜூலைல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லீவ் விடும்போது எப்படியாவது ப்ரோக்ராம் போட்டு இப்ப நான் சங்கல்பம் பண்ணிட்டேன்ல, இது என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டா காரியமா பரிணமிக்கும். 6 மாசம் அடுத்து காரியம் நடக்க போகுது, அதுக்கு முன்னாடி இப்பவே பீஜத்தை போட்டாச்சு சங்கல்பம். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம போடுற பீஜங்கள் எல்லாமே சங்கல்பங்கள் எல்லாமே பீஜமா இருந்துகிட்டு அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்மத்துல கொண்டு போய் விட்டுக்கிட்டே இருக்கும். ஞானி புருஷன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா விதையே போட மாட்டான், சங்கல்பமே பண்ண மாட்டான். அப்ப சங்கல்பம் பண்ணல அப்படின்னா அது காரியமா பரிணமிக்காது. அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா காரியத்துல கர்மத்துல இழுத்துக்கிட்டே போகாது. அப்ப அவன் பாடியில என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டா முந்தின ஜென்மங்கள்ல என்ன நடந்துச்சோ அது மட்டும் மெதுவா நடந்து முடிஞ்சு போயிடும். இவன் ஜீவன் முக்தனா இருக்கான். இவனுக்கு பேர் தான் குணாதீதன் என்று சொல்லப்படுகின்றான். சாமி ஓகே சாமி, இதெல்லாம் எப்படி சாமி அடையிறது? நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் சொல்லி வச்சிருங்க. திரைகுண்ய விஷயா வேதாகா நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன சொல்லிட்டு குணாதீத்தன் ஆகுன்னு சொல்லிட்டீங்க. சரி, குணாதீத்தன் ஆகலாம். ஆனா அந்த குணாதீத்தன் ஆகிறதுக்கு நிறைய கஷ்டப்பட வேண்டியிருக்குமே சுவாமி, ஏகப்பட்ட கஷ்டம் இருக்கு. எப்படி அந்த குணாதீத்தன் ஆகிறது? நிர்த்வந்தோ ஒவ்வொன்னா சொல்லியிருக்கு. துவந்துவங்கள்ல இருந்து விடுபட்டவனாரு, துவாரிட்டில இருந்து நித்திய சத்வஸ்தக சதா சத்துவ குணத்துல நெல்லு, நிஸ்திரை குண்யோ நிர்யோகக்ஷேம யோகக்ஷேமத்துல கவனம் இல்லாம விடுபட்டவனாரு,
அதுக்கப்புறம் ஆத்மவான், இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் மனசு புத்தி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணவனாயிரு. இந்த 4ம் ஐயோ சாமி நம்மளால ஆகாது சாமி, இது எப்படி சாமி சுத்தப்படுத்துறது அப்படின்னு கேட்டீங்கன்னா உபாயம்னு போட்டு இந்த ஸ்லோகத்தை எழுதிங்க. 14:26. இதை எல்லாத்தையும் நம்ம சித்தப்படுத்தணும்னா ஒரே ஒரு காரியம் மட்டும் பண்ணா போதும். கிருஷ்ண பரமாத்மா சொல்ற, மாம்சயோ அவ்யபிசாரேன பக்தி யோகேன சேவதே, மாம்சயோ வியபிசாரேன பக்தி யோகேன சேவதே, சகுணான் சமதேத்யைதான் பிரம்ம பூயாய கல்பதே. சிம்பிளானது ஒன்னே ஒண்ணு. இந்த உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா சமாதி அடைகிறது ரொம்ப ஈஸியா இங்க நடக்கும். யோக சூத்திரத்துல சொல்றார், யோக சூத்திரத்துல பதஞ்சலி சொல்லும்போது சொல்றார், அநேக உபாயங்களை பேசுனதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா சமாதி அடைகிறதுக்கு இது எல்லாத்த காட்டிலும் ஒரு அற்புதமான ஒரு உபாயம் இருக்கு. என்ன உபாயம் அப்படின்னு கேட்டா பக்தி, சரணாகதின்ற பக்தி. அவர் சொல்றார், ஈஸ்வர பிரணிதானாத்வா, ஒரு சூத்திரம் சொல்றார், ஈஸ்வரனை சரணாகதி பண்ணி சதா காலம். சரணாகதின்னு என்ன அர்த்தம்? மன்மனாபவ மத்பக்தோபவ மத்யாஜிபவ மாம் நமஸ்குரு. என்னிடத்திலேயே பக்தி பண்ணு, என்னையே சரணாகதி பண்ணு, என்னையே நமஸ்காரம் பண்ணு, எல்லாத்தையும் என்னையே ஈஸ்வரனையே பிடிச்சுக்கும். அப்படி பண்றோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா சமாதியானது சித்திக்கும். அதுக்கு என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னும் போது பதஞ்சலி ஒரு உபாயம் சொல்ற, தஸ்யவா சகா பிரணவ. இந்த பிரணவத்தை வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோட நாமம் பிரணவம். அந்த நாமத்தை வந்து என்ன பண்ணணும்? தஜ்ஜபஹ ததர்த்தா பாவனம். அந்த ஓங்காரத்தை ஜபிக்கிறது, அதோட அர்த்தமா இருக்கிற ஈஸ்வரனையே பாவிக்கிறது. அதுக்கு பேர் தான் சரணாகதி அப்படின்னு ரொம்ப ஈஸியான மெத்தட் சொல்ற. இதே வந்து சரணாகதி வந்து பாத்தீங்கன்னா இவன் பண்ணும்போது என்ன பண்ணா, ரத்னாகரன் பண்ணும்போது ராம 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 ஒரே நாமம். நீங்க இதெல்லாம் போயிட்டீங்கன்னா மதுரா பிருந்தாவன் போயிட்டீங்கன்னா அவ்வளவுதான், ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா, எங்க பார்த்தாலும் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா. அப்போ எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஈஸ்வர நாமத்தை வந்து பிடிச்சு சதா அதையே சிந்திக்க 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 இந்த மனசு என்ன ஆகுது, மெதுவா எல்லா குவாலிட்டிஸும் வர ஆரம்பிச்சு. ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா, மாம்சயோ அவ்யபிச்சாரேன பக்தி. வியபிச்சாரம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா மாறுபடுதல்னு அர்த்தம். அவ்யபிச்சாரம் அப்படின்னா மாறாதது அப்படின்னு அர்த்தம். ஈஸ்வரன் இடத்துல 24 மணி நேரமும் மாறாம எல்லா காரியத்திலையும் மன்மனாபவ மத் பக்தோபவ மத் யாஜீபவ, எனக்காகவே எல்லாத்தையும் பண்ணு, என்னையே நினைச்சுக்கிட்டு சதா காலமும் என்னையே நீ வந்து பாத்தீங்கன்னா நமஸ்காரம் பண்ணு. அப்ப பகவானையே வந்து பாத்தீங்கன்னா எத் கரோசி எதஸ்னாசி எட்னு மந்திரம் பார்த்துருக்கோம். எதை சாப்பிடுறியோ, எதை செய்யறியோ, காரியமங்களை செய்யறியோ, எந்த தானத்தை கொடுக்குறியோ, எந்த தபச பண்றியோ, எல்லாத்தையும் என்னிடத்திலேயே சமர்ப்பணம் பண்ணு. அப்ப சதா காலம் உள்ளுக்குள்ளார ஓங்காரம் போயிட்டே இருக்கணும், ஈஸ்வரனை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும், ராம் ராம் போயிட்டே இருக்கணும், கிருஷ்ண கிருஷ்ண போயிட்டே இருக்கணும், நமசிவாய போயிட்டே இருக்கணும். கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா கர்மத்தையும் ஈஸ்வரனிடத்திலேயே அர்ப்பணம் பண்ண. அவ்யபிச்சாரம்னு என்ன அர்த்தம்? விஷயத்துல போய் வியபிச்சாரம் பண்ணக்கூடாது. விஷய சுகத்தை எடுக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் வியபச்சாரம். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரனிடத்திலேயே மயங்கி போய் அவ்யபிச்சார பக்தி யோகேன சேவத்தை, வியபிச்சாரம் இல்லாம மாறுபடாத பக்தியோடு இருந்துகிட்டு பக்தி யோகத்தினால என்னை எவர்கள் சேவிக்கிறார்களோ அவன் என்ன ஆகிறான்? ச குணான் சமதீத்யைதான், அவன் எல்லா குணங்களையும் முழுமையாக விடுபட்டு பிரம்மபூயாய கல்பத்தை, குணாதீதனாகி பிரம்மமாக ஆவதற்கு சாமர்த்தியத்தை உடையவனாகின்றான் அப்படின்னு. அப்ப ஒரே ஒரு சொல்யூஷன் தாங்க, பெஸ்ட் சொல்யூஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா பக்தி. பக்தியை பிடிச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈஸ்வரனை பிராப்தி பண்ண முடியும், பிரம்மத்தை பிராப்தி பண்ண முடியும். எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பக்தினால பகவான் பார்த்துப்பாரு, பகவான் பார்த்துப்பாரு, பகவான் பார்த்துப்பாரு, ஒரே சப்தத்தை சொல்லுங்க, ஒண்ணு வேணாம் பகவான் தான் வேணும், ஒண்ணு வேணாம் பகவான் வேணும். இந்த சம்சாரத்தை அடைஞ்சு என்ன பண்ண போறேன்னா, இந்த லோகத்துல இருக்கிற எந்த வஸ்துவை நீங்க கேட்டீங்கன்னாலும் அது என்ன பண்ணுவோம், உங்களுக்கு ஜென்மத்தை கொடுத்துரும். இதை வச்சு நமக்கு லிபரேஷன் கிடைக்காது. அப்ப அதனால சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா கோல் வந்து பாத்தீங்கன்னா பகவான் தான் கோல். எனக்கு பகவானுக்காக தான் பண்றேன், பகவானை அடையறதுக்காக தான் பண்றேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மனசுல நல்லா பிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஈஸ்வரார்ப்பணம் 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 அப்படின்னு பண்ணிக்கிட்டே போறோம். இதான் உபாயம். ஆயிடுச்சா? அப்போ 45வது ஸ்லோகத்துக்கு
14வது அத்தியாயத்துல இருக்கிற ஒரு 5-6 ஸ்லோகங்களை வரிசையா பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் கனெக்ட் ஆயிடும். இதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம் 46வது ஸ்லோகம் இன்னைக்கு பாட்டம் ஸ்டார்ட் ஆகுது. யாவா அந்த ஸ்லோகத்துக்கு முன்னாடி ஆச்சாரியர் ஒரு பாஷ்யம் கொடுக்கிறார். சொல்றார், சர்வேஷு வேதோக்தேஷு கர்மசு யானி அனந்தானி பலானி தானி ந அபேக்ஷந்தே சேத் கிமர்த்தம் தானி ஈஸ்வராய இது அனுஷ்டீயந்தே இது உச்சியதே ஸ்ருணு. ரொம்ப அற்புதமான ஒரு பாஷ்யம் பண்றார். சர்வேஷு வேதோக்தேஷு கர்மசு, உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா கர்மங்கள் நிறைய இருக்கே. வேதத்துல சொல்லப்பட்ட கர்மங்கள், லௌகிக கர்மங்கள்ல எண்ணிக்கையே இல்லை, போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் வேதத்துல சொல்லப்பட்ட கர்மங்களும் வந்து பாத்தீங்கன்னா அனந்தமா இருக்கு. அந்த அனந்தமா இருக்கக்கூடிய கர்மங்கள் வந்து பாத்தீங்கன்னா அனந்தமான கர்மங்கள், அது மூலமா அடையக்கூடிய பலன்களும் என்னது? அனந்தம். அப்ப விதவிதமான கர்மங்கள், விதவிதமான கர்ம பலன்கள் இந்த வேதத்துல சொல்லப்பட்ட கர்மங்கள்ல இருக்கு. தானி ந அபேக்ஷந்தே, எனக்கு கர்ம பலனே வேணாம் சுவாமின்னு ஒருத்தன் தீர்மானம் பண்றான். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த கர்ம பலனும் வேணாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பலனை கொடுத்து ஜென்மத்தை கொடுத்துரும், அதனால எனக்கு வேண்டாம், எல்லாம் ஈஸ்வர அர்ப்பணம். அப்படின்னா எதுக்காக பண்ணணும்? கர்மத்தை பண்ணாம விட்டுலாமா? அதான் கேட்கிறார். ந அபேக்ஷந்தே, அந்த கர்ம பலன்களை தானி ந அபேக்ஷந்தே, கர்ம பலன்களை எனக்கு சார்பு இல்லை, எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை அப்படின்னா சேத் இது சேத் கிமர்த்தம் தானி ஈஸ்வராய இது அனுஷ்டீயந்தே இது, எதுக்காக அந்த கர்மத்தை வந்து ஈஸ்வர அர்ப்பணம்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு பண்ணிக்கிட்டே இருக்கணும்? கேள்வி வருது. இப்ப நம்ம சொல்றோம், நான் வந்து யாரையும் வந்து கர்மத்தை விடுங்கன்னு சொல்ல, வெறும் யாரை சொல்ற அப்படின்னா வானப்பிரஸ்தர்களை மட்டும்தான். 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்கள லௌகிக கர்மா பண்ணாதீங்க, கர்ம காண்டத்துக்குள்ளார நுழைஞ்சிடாதீங்க, ஈஸ்வரனை மட்டும் உபாசனை பண்ணுங்க, பாடம் கேளுங்கன்னு சொல்றேன். கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் என்ன சொல்றேன், ஜி சோமி போய் உட்கார்ந்துடாதீங்கன்னு சொல்றேன். தினேஷ் இருக்கார், தினேஷ்ட சொல்லுவேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜி வேற ஒரு சாய்ஸே இல்லை, உங்களுக்கு ஒர்க் பண்ணியே ஆகணும். இங்க ஒருத்தர் நம்மளோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருக்கார் தினேஷ், ஐயோ சாமி ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. வேணு சொல்லுவார், வேணும்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் சொல்லுவார் ஐயோ சாமி ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. பிரசாத் சொல்லுவார், ஐயோ சாமி ஒர்க் பண்ண வேண்டியிருக்க, முடியாம, வேற சாய்ஸ் இல்லவே இல்லை. கிரகஸ்தாசிரமத்துல இருக்கீங்கன்னா ஒர்க் பண்ணியே ஆகணும். அதே வானப்பிரஸ்தத்துக்குள்ள 60 வயசுக்கு மேல எதுக்கு பண்றீங்க? நான் தான் கேட்கிறேன், எதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் அங்க பண்றேன், இதை பண்றேன், எதுக்காக பண்றீங்க? உங்களோட தர்மம் அதுவா? அது இல்லை. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஆசிரம தர்மங்களை பண்ணணும். முதல் ஸ்டெப் ஆசிரம தர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா விடவே கூடாது. சன்னியாசியா இருந்தாலும் ஆசிரம சன்னியாசிக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு, சுவாத்தியாயம் விடவே கூடாது. படிக்கிறதையும் படிச்சு கொடுக்கறதையும் பிரணவ ஜபம் பண்றதையும் ஈஸ்வர உபாசனையும் விடவே கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அப்ப சன்னியாசியா இருந்தாலும் கூட அவனுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா தர்மங்கள் இருக்கு. வானப்பிரஸ்தர்களுக்குன்னு தர்மம் இருக்கு, அதே மாதிரி கிரகஸ்தர்களுக்கு தர்மம் இருக்கு. இந்த கர்மங்களை எல்லாத்தையும் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வரனுக்காக நான் பண்றேன் அப்படின்னு. எதுக்கு பண்ணணும்? ஏன்னா பலனே கிடைக்காதுன்ட்டீங்க, பலன் வேணான்ட்டீங்க. அப்ப பலன் வேணாம் அப்படின்னா கர்மத்தை விட்டுடலாமா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, எதுக்காக வந்து அதை பண்றோம் அப்படின்னா உச்சியதே ஸ்ருணு, எதுக்காக பண்ணணும்ன்றத இனிமே நம்ம சொல்ல போறோம், கேட்பாயாக. புரியுதா உங்களுக்கு? பலன் மேல ஆசை இல்லை அப்படின்னா அந்த கர்மத்தை எதுக்காக பண்ணணும்? எதுக்காக சுவாமி கர்மத்தை பண்ணணும்? பலன் வேணான்னு சொல்லியாச்சு, பலன் வேணாம்னா கர்மத்தை விட்டுருவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல அவங்க ஆசிரம கர்மத்தை பண்ணிதான் ஆகணும். எதுக்காக பண்ணணும்? அதுக்காக நம்ம பதில் சொல்றோம். ஆக்சுவலா இதோட பதில் வந்து பாத்தீங்கன்னா இந்த 46ல இல்ல 47ல தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. 47, 48ல வந்து சொல்ல போறோம். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஸ்லோகம் வந்து 46ல சொல்லி அதை பேஸா வச்சுக்கிட்டு தான் ஆன்சர் பண்ண போறேன். என்ன ஸ்லோகம் பாருங்க. யாவானர்த்தே உதபான யாவானர்த்த உதபானி யாவானர்த்த உதபானி சர்வத சம்ப்ளுதோதகே சர்வத சம்ப்ளுதோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜானதः
பிராமணஸ்ய விஜானதஹ யாவானர்த்த உதபானி சர்வத சம்ப்ளுதோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜானதஹ. அற்புதமான ஸ்லோகம். உதபானி, உதபானி அப்படின்னு கேட்டீங்கன்னா தண்ணி குடிக்கிற சின்ன ஒரு குளமா இருக்கட்டும், பாண்டா இருக்கட்டும், இல்ல சின்ன கிணறா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உதபானம்னு பேர். உதபானம்னா குடிக்கிறதுக்கு தண்ணி எடுக்கிறதுக்கு சின்னதா இருக்கிற ஒரு நீர்நிலை. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிணத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குளத்துலையும் ஒரு கிணத்துலையும் ஒரு போர்வெல்லையும் என்ன வந்து பாத்தீங்கன்னா யாவான அர்த்தக எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா பிரயோஜனம் இருக்கோ அந்த பிரயோஜனம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சர்வத சம்ப்ளுதோதகே. சர்வத அப்படின்னா பறந்து விரிஞ்ச ஒரு தண்ணியோட இது இருக்கு, ஏரின்னு வச்சுக்கல, லேக், பெரிய லேக். இந்த பெரிய லேக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ கிணத்தோட பர்பஸை வந்து அதுக்குள்ளார போட முடியும். நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கிணத்துல என்ன பர்பஸ் இருக்கோ அந்த பர்பஸ் எல்லாமே ஒரு பெரிய லேக்குள்ளார வந்துருது. ஒரு பாண்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சின்ன பாண்டுல வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை சுத்தி நிறைய சின்ன சின்ன பாண்டு நிறைய இருக்கு. 365 பாண்டு சொல்றாங்க. அந்த பாண்டுல இருக்கக்கூடிய குளத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜலத்தோட தன்மையும் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 ஏரி தான் வச்சிருக்கு சுத்தி. எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா சமுத்திரம் ஏரின்னு ஒரு ஏரி இருக்கு, பெரிய ஏரி ஒண்ணு இருக்கு. அப்ப குளத்தோட தண்ணி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பர்பஸ் நமக்கு என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாம் இந்த ஒரு ஏரிக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா லேக்குள்ளார அந்தர்கதமாயிடுது, உள்ளுக்குள்ளார அடங்கி விடுகிறது. நர்மதா கரையில போனோம் அப்படின்னா அங்க நான் கிணறே பார்க்கல. நர்மதா கரையில ஒரு 2 பக்கமும் சேர்த்து ஒரு 3500 கிலோமீட்டர். இந்த 3500 கிலோமீட்டர் சுத்தி வரும்போதும் என் கண்ணுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிணறு கூட இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிணறுக்கு அவசியமே இல்லை. நதியில வந்து பாத்தீங்கன்னா நல்லா ரிவர்ல தண்ணி போயிட்டு இருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு பைப்பு போட்டு என்ன பண்ணுவாங்க, அங்க இருக்கிற விவசாயிகள் எல்லாமே ஒரு பைப்பு போட்டு வந்து பாத்தீங்கன்னா மோட்டர் வச்சிருப்பாங்க, இவ்வளவுதான். அது பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நதியில இருக்கக்கூடிய தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா சுத்தி இருக்கிற எல்லாத்துக்கும் பாய்ச்சிக்கிட்டு இருக்கும். கிணறு ஒண்ணு இல்லவே இல்லை. அதேதான் சொல்லுது சர்வத சம்பளுத உதகே. சர்வத சம்பளுத உதகே அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா பறந்து விரிஞ்சு நல்லா இருக்கிற நீர்நிலையில என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க கிணத்துல இருக்கக்கூடிய பிரயோஜனங்கள் எல்லாம், பாண்டுல இருக்கக்கூடிய பிரயோஜனங்கள் எல்லாம் அதுக்குள்ளார அடங்கி விடுவதை போல. இது திருஷ்டாந்தம். எவனாவது வெட்டுவானா? கிணறு வெட்டுவானா? நல்ல ஆத்துல தண்ணி போயிட்டு இருக்கு, கிணறு வெட்டுவானாங்க எவனாவது? கஷ்டப்பட்டு எதுக்கு கிணறு வெட்டணும்? அதான் தண்ணி ஆத்துல நல்லா போயிட்டு இருக்கு, எதுக்குப்பா கிணறு? நல்ல ஒரு பெரிய ஏரியில வந்து பாத்தீங்கன்னா தண்ணி இருக்கு அப்படின்னும் போது எதுக்காக நான் வந்து கிணறு வெட்ட போறேன்? பர்பஸ் என்ன? அதை காட்டிலும் 1000 மடங்கு 1,00,000 மடங்கு பிரயோஜனம் அந்த தண்ணியில இருந்து நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கே. அப்ப அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா திருப்பதியில போய் வந்து பாத்தீங்கன்னா எவனாவது வந்து லட்டு வேணும்னு சொன்னா திருப்பதிக்கே லட்டா நம்ம கேட்போம் பாத்தீங்களா? எதுக்கு லட்டு? திருப்பதி தான் வந்து பாத்தீங்கன்னா லட்டோட முக்கியமான பிளேஸ். அங்க போயிட்டு நம்ம வந்து லட்டு விற்கலாமா? தேவையில்லை. அப்ப அதே மாதிரி வந்து சொல்றாரு என்னன்னா தாவான் சர்வேஷு வேதேஷு. வேதேஷு அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வேஷு வேதேஷு, வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா 4 வேதங்களிலும் கர்மகாண்டத்திலையும் உபாசனா காண்டத்திலையும் எவ்வளவு கர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கோ, வாஜபேய யாகம், சோம யாகம், இது மாதிரி அநேக யாகங்கள் இருக்கு. அஸ்வமேத யாகம் இருக்கிறதுல ரொம்ப பெரிய யாகம் எது அப்படின்னு கேட்டா அஸ்வமேத யாகம். இந்த எல்லா யாகங்களோட சடங்குகளோட கர்மங்களோட பிரயோஜனமும் தாவான பிராமணஸ்ய விஜானத்தக, எவன் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தை அறிந்தவனோ, பிராமணஸ்ய விஜானத்தக அப்படின்னா பிராமணன்ற சப்தம் முமுக்ஷு, அந்த ஞானி புருஷன். விஜானத்தகனா என்ன அர்த்தம்? ஆத்மாவை அறிந்த அந்த ஞானி புருஷனோட அவனோட விஷயம் எப்படிப்பட்டதுன்னா அவன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பறந்து விரிஞ்ச ஒரு லேக் மாதிரி. இந்த கர்மகாண்டத்துல பயன்படுற அந்த பிரயோஜனங்கள் எல்லாம், நம்ம கர்மகாண்டத்தை பண்ணி நிறைய லோகத்துல கர்மத்தை பண்றோம், அதே மாதிரி வைதிக கர்மத்தை பண்றோம். இந்த கர்மங்களோட பிரயோஜனம்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னா சின்ன சின்ன கிணறு மாதிரி. சின்ன சின்ன கிணத்துல என்ன பிரயோஜனம் இருக்கோ அதுவும் ஏரியில இருக்கக்கூடிய லேக்ல இருக்கக்கூடிய
பிரயோஜனத்துக்கும் கம்பேர் பண்ணா எவ்வளவு அல்பமா போயிடும். அதே மாதிரி எல்லா வேதங்களிலும் உலகத்துல இருக்கிற எல்லா கருமங்களிலும் இருக்கிற பலன் வந்து பாத்தீங்கன்னா தாவான் அவ்வளவுதாங்க. அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம ஞானியோட ஞானத்துக்குள்ளார அல்பமா போய்விடும். அப்போ ஒரு புத்திசாலி என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, பிரம்மமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதுதான் இருக்கிறதுலயே உயர்ந்த பிரயோஜனம். அப்ப பெருசா வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு கிடைச்சது அப்படின்னா அல்பமானதுல ஆசைப்படலாமான்னா ஆசைப்பட வேண்டாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்திரம் சொல்லுங்க. வாசித்துக்கு வந்து யதா லோகே ஆச்சாரியார் எக்ஸ்பிளைன் பண்றார், எவ்வாறு இந்த உலகத்துல கூப்ப தடாகாதி அநேகஸ்மின். கூப்பம்னா என்னது? கிணறு. தடாகம்ன்றதுக்கு அர்த்தம் குளம், சின்னதா பாண்டு. இந்த ரெண்டு இது மாதிரி அநேகேஷு போர்வெல் போட்டுருங்க, நிறைய போர்வெல். இதுல எல்லாத்துலயும் அநேகஸ்மின் உதப்பாணி, நிறைய கிணறு, நிறைய குளம், இது மாதிரி நிறைய போர்வெல்ல இருக்கக்கூடிய உதப்பானி அப்படின்னா லிமிட். எல்லாத்துலயும் இருக்கிற தண்ணி எப்படிப்பட்டது? லிமிட் தண்ணி. பரிச்சின்ன உதகே, உதப்பானின்றதுக்கு அர்த்தம் லிமிட்டா இருக்கக்கூடிய தண்ணி. எல்லாத்துலயும் லிமிட் தானே இருக்கு. அந்த லிமிட்டா இருக்கிற தண்ணியில யாவான், யாவான் என்ன அர்த்தம்? யாவத்து பரிமாணக ஸ்நான பானாதி, எது வரைக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரயோஜனம் பண்ண முடியுமோ, அந்த கிணத்துல இருக்கிற பர்பஸ், போர்வெல்ல இருக்கிற பர்பஸ், தடாகத்துல இருக்கக்கூடிய பர்பஸ், இது எல்லாம் என்ன பண்றோம்? குடிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் ஸ்நானம் பண்றதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு, விவசாயம் பண்றதுக்கு அப்படின்னு இதெல்லாம் யூஸ் பண்றோம். இந்த எல்லா பிரயோஜனங்களும் அர்த்தகன என்ன அர்த்தம்? பலம், பிரயோஜனம். அப்ப உதப்பானத்துல இருக்கக்கூடிய அந்த தடாக கூப்பம்லாம் இருக்கக்கூடிய பிரயோஜனம் எவ்வளவோ அது எல்லாம் சர்வக அர்த்தக, அது எல்லாமே சேர்ந்து 1000 கிணறு, 1000 போர்வெல், 1000 வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்ன குளம், இதோட எல்லா பர்பஸும் வந்து பாத்தீங்கன்னா சர்வதக சம்ப்ளுதோதகே. சர்வதக சம்ப்ளுதோதகேனா பறந்து விரிஞ்சு இருக்கிற ஒரு ஏரி, பெரிய ஏரிக்குள்ளார தாவான்கேவ சம்பத்தியதே, அதோட ஆயிரக்கணக்கான கிணறு குளத்தோட பிரயோஜனம் எல்லாம் அந்த ஒரு ஏரிக்குள்ளார, ஒரு நதிக்குள்ளார என்ன ஆயிடுது? அடங்கி விடுகின்றது, அடைந்து விடுகிறது. அதனால வந்து பாத்தீங்கன்னா தத்திர அந்தர்பவதி இத்தியர்த்தக, அதுக்குள்ளார உள்ளடங்கி விடுகிறது. அப்ப பெரிய நீர்நிலைய வந்து அடைஞ்சா போதும், நம்ம தனித்தனியா ஒவ்வொரு கிணறா போவேனா? கிணறெல்லாம் வந்து அல்பமான பலன் தான். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கர்மா பண்றோம், விதவிதமான கர்மங்கள் பண்றோம். எதுக்காக? விதவிதமான பிரயோஜனத்தை எடுக்கிறது. பிரயோஜனத்தினால என்ன கிடைக்கும்? நான் சொல்றேன்ல, ஆயாசத்தோட பாயசம் பண்றேன். ரொம்ப கஷ்டப்பட்டு பாயாசம் பண்ணி, ஐயோ என்ன ப்ராசஸ் இல்லை, நேற்று ஒரு பாயசம் பண்ணேன், நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைத்தம்பருப்பு பாயசம் பண்ணி சாப்பிட்டோம். அதாவது நேற்று கிளாஸ் இல்லை. அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டீங்க அப்படின்னா, பாயசம் பண்ணுறதுக்கு ஐயோ எவ்வளோ டைம் எடுக்குது, ரொம்ப நேரம் டைம் ஆயிடுச்சு, 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆயசத்தோட வந்து பார்த்தீங்கன்னா பாயசத்தை பண்ணி, அந்த பாயசம் எதனால அதை குடிக்கிறதுனால என்ன கிடைக்கும்? ஆஹா என்ன ஆனந்தமா இருக்கு, ஆனந்தத்துக்காக தான். அப்ப நம்ம பண்ற கர்மங்களோட பர்பஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன பிரயோஜனம்னு கேட்டீங்கன்னா ஆனந்தம். இந்த உலகத்துல பண்ணக்கூடிய எல்லா கர்மத்துக்கும் கோல் எது அப்படின்னா ஆனந்தம். நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்ல பங்களா ஒண்ணு வாங்கணும், பங்களா வாங்கி நல்ல நிம்மதியா படுத்து தூங்கணும். எதுக்கு? ஆனந்தமா தூங்கணும். எந்த கர்மம் பண்ணீங்கனாலும் நல்ல ஒரு BMW கார் வாங்கணும், ரோல்ஸ் ராய் கார் வாங்கணும். எதுக்கு? நல்ல ஆனந்தமா போகணும். எதுக்கு? ஆனந்தமா போகணும். அப்ப எந்த உலகத்துல எதா நம்ம வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டப்பட்டு ஒரு பலனை அடைஞ்சு, பலன் என்னது? ஒண்ணு தனமா இருக்கும், தனம் தானியம் பகபுத்திர லாபம். இதான். இதை அடையிறதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா ஆனந்தம் கிடைக்க போகுது. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தோட எய்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆனந்தம். சுகம் மே சியாத் துக்கம் மே மாபூத், இதான் கோல் நமக்கு. எனக்கு சுகமே வேணும், எனக்கு துக்கம் வேணவே வேணாம், இதுதான் எல்லாத்தோட கோலும். இதுதான். அதுக்காக தான் எல்லா கர்மங்களும் செய்யப்படுது. லௌகிகத்துல இருக்கிற எல்லா கர்மங்களும் சுகத்துக்காக தான் பண்ணப்படுது. வைதிகத்துல இருக்கக்கூடிய கர்மங்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போகணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொர்க்கத்துக்கு போய் சுகமா இருக்கலாம்.
அப்ப இந்த சுகங்கள் எல்லாம் நம்ம பாக்குறோமே, முடிஞ்சு போச்சு. நேற்று பாயசம் முடிஞ்சு போச்சு, ஆனந்தம் வயிற்றுக்குள்ள விட்டோட இந்த தொண்டையை தாண்டணும்னு ஆனந்தம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல காரு, முதல் ஒரு 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 மாசத்துக்கு நல்லா இருக்குங்க, என்ஜாய் பண்ணுவீங்க புதுசா அடைஞ்சோன்னு. அதுக்கப்புறம் ஒரு மாசம் கழிச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அலுப்பு வந்துடும். அது எல்லா விஷயத்துலயும் அடையறதுக்கு முன்னாடிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லைஃப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அர்த்தமா இருக்கு. அடைஞ்சதுக்கு பிறகு கொஞ்சம் அனுபவம் பண்ணதுக்கு பிறகு இவ்வளவு தானா அப்படின்னு ஆயிடுது. அதுக்கப்புறம் மனசு என்ன பண்ணுது, வேற ஒரு ஆனந்தத்துக்கு பக்கம் போகுது. அப்ப எல்லா விஷயத்திலையும் இருக்கக்கூடிய ஆனந்தங்கள் எல்லாமே நம்ம விஷய சுகம்னு சொல்றோம். இந்த விஷய சுகம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கருமத்தை பண்ணி அந்த விஷய சுகத்தை அடையிறோம். கிணறு தோண்டி தண்ணி எடுக்கிற மாதிரி, போர்வெல் போட்டு தண்ணி எடுக்கிற மாதிரி நம்ம ஒரு கருமத்தை பண்ணி நம்ம என்ன பண்றோம், அந்த சுகத்தை அடையிறோம். கர்மம் பண்றோம், கர்மத்தோட பலனா தனமோ தானியமோ கிடைக்குது. அதுக்கப்புறம் அதை வச்சு ஒரு சுகத்தை நம்ம அடையிறோம். ஒரு பெரிய லாங் ப்ராசஸ். இதே வந்து பாத்தீங்கன்னா பிரம்மஞானி என்ன பண்ணிடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா மரத்தடியில உட்கார்ந்து இருக்கான், கௌபீனத்தை கட்டிக்கிட்டு. கௌபீனவந்தக கலுபாக்கியவந்தா. அவர் எப்படி இருக்காருன்னா, ஒரு கௌபீனத்தை கட்டிட்டு ஒன்னும் இல்லை, கையில திருவோடு கூட இல்லை, கரதல பிக்ஷா தருதல வாசம், அவ்வளவுதான். பேசாம மரத்தடியில உட்கார்ந்துட்டு கையில வந்து பாத்தீங்கன்னா பிக்ஷை வாங்கி சாப்பிடுற. நம்ம ஆனந்தத்துக்குன்னு எதையெல்லாம் அடையணும்னு பிளான் பண்ணி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அந்த ஆனந்தத்துக்கான எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஒரு ஞானி புருஷன்ட்ட இல்லை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஞானி புருஷன் எப்படி இருக்கான்னு கேட்டீங்கன்னா, சொஸ்தக வார்த்தை சொன்னோம்ல 14வது சாப்டர்ல, சொஸ்தகனா தான் தானா நிக்கிறான். இந்த தான் தானா நிக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆனந்த சுரூபம். இந்த தான், இந்த ஆத்ம தத்துவம்ன்றது எப்படி, நான் 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 சொல்றேன், தூக்கத்துல இருக்கமேங்க. ஒரு கம்பேரிசன், ஞானத்துக்கு பக்கத்துல இருக்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தூக்கம் தான், எக்ஸ்பீரியன்ஸ் தான், நம்மளோட டீப் ஸ்லீப்போட எக்ஸ்பீரியன்ஸ் தான். டீப் ஸ்லீப்ல இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு எப்படி இருக்கு, மகா ஆனந்தம். அப்பா என்ன ஆனந்தம், நல்லா என்ஜாய் பண்ணுங்க, தூங்கி பாருங்க, நல்லா நல்லா தூங்கி எந்திரிச்சோன்னா எப்படி தூங்குனீங்கன்றத நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. அந்த ஆனந்தத்துக்கு ஈக்குவலா இந்த உலகத்துல ஒரு ஆனந்தமும் இல்லை, ஒரு ஆனந்தமும் இல்லை. எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் எங்க வந்து தூங்க போறோம். எதை சம்பாதிச்சாலும், எதை அடைஞ்சாலும், மொத்த ராஜ்யத்தையும் அடைஞ்சாலும், இங்க இருக்கக்கூடிய மொத்த வெல்த்தையும் அடைஞ்சாலும், கடைசியில நம்ம என்ன பண்ண போறோம், நிம்மதியா படுத்து தூங்க போறோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூக்கத்துலதான் நிம்மதி கிடைக்குது. இந்த தூக்கத்துல இருக்கிற ஆனந்தம் தான் வந்து பாத்தீங்கன்னா சுரூப ஆனந்தம். ஒருத்தன் இருந்துகிட்டு இருக்கும் போதே எல்லாத்தையும் இது பொய், இது பொய், இது பொய், இது பொய்ன்னு எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு தான் தானா நிக்கிறான் அப்படின்னா, நம்ம டீப் ஸ்லீப்ல இருக்கிற ஆனந்தம், அதே ஆனந்தம் ஜாகிரதத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா உண்டாகிவிடும். தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். அழகா இருக்கு. தூக்கத்துல இருக்கிற சுகம் இங்கேயே கிடைக்குது. அதுதான் ஞானியோட சுகம் அனுபவம். எதுவும் தேவையில்லை அதுக்கு. அது எப்படிப்பட்டது அப்படின்னா, தைத்திரிய உபனிஷத் சொல்லுது வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஆனந்தத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆனந்த மீமாம்சானே ஒரு போர்ஷன் வருது தைத்திரிய உபனிஷத்துல. அது சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு ஆனந்தத்தையும் கேட்டகரி பண்ணிக்கிட்டே போகுது. யார் யாருக்கு என்ன எவ்வளவு ஆனந்தங்கள் அப்படின்னு. ஸ்ரோத்ரியஸ்ய காமகதஸ்ய அப்படின்னு ஒரு அருமையான மந்திர பகுதி வருது. அதை சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மொத்த வெல்த்தையும், இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாத்தையும் அடைஞ்சு, மொத்த ராஜ்யத்தையும் அடைஞ்சு, இந்த ஹெல்த் எல்லாம் பர்ஃபெக்டான ஹெல்த் இருந்து ஒரு பூரணமா எல்லாத்தையும் அனுபவிச்சானா ஒரு மனுஷ ஆனந்தம் சொல்லுது. அந்த மனுஷ ஆனந்தத்தை மேல வந்து பாத்தீங்கன்னா 1000 மடங்கு அதிகமா வந்து பாத்தீங்க அப்படின்னா கந்தர்வ ஆனந்தம். அதை காட்டிலும் 1000 மடங்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவ ஆனந்தம். தேவ ஆனந்தத்திலேயும் 1000 மடங்கு அதிகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எஜமான தேவதை ஆனந்தம். அதை காட்டிலும் இந்திரனோட ஆனந்தம், அதை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா பிரஜாபதியோட ஆனந்தம் அப்படின்னு வரிசையா லிஸ்ட் போட்டுக்கிட்டே போகுது. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க அடக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிரம்மஞானியோட ஒரு சுக அனுபவம் இருக்குல்ல. பிரம்மஞான பெருசா நினைக்காதீங்க, நான் இந்த நாள்ல நிற்கும் போது உண்டாகக்கூடிய சுகம் இந்திர ஆனந்தமா இருக்கட்டும், இல்ல பிரஜாபதியோட ஆனந்தமா இருக்கட்டும், அது எல்லாத்துமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ளார உள்ளடங்கி விடுகிறது. இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாம் போர்வெல் மாதிரி. அமெரிக்கன் பிரசிடென்ட் போர்வெல், கிணறு கூட இல்லை, போர்வெல். அது அப்ப தடாகம் மாதிரி, கொலை மாதிரி இருக்கிறதெல்லாம் என்னது, தேவ ஆனந்தம், கந்தர்வ ஆனந்தம், தேவானந்தம், இந்திர ஆனந்தம். இதெல்லாம் பெரிய பெரிய கொஞ்சம் கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கிற பாண்டுல இருக்க சுகம் மாதிரி.
இது எல்லாம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மடங்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சொரூப ஆனந்தத்துக்குள்ளார அடங்கி விடுகிறது. ஒரே ஒரு இது, உங்களுடைய டீப் ஸ்லீப்ல இருக்கிற ஆனந்தம், டீப் ஸ்லீப் வருது, எனக்கு சுகம் தூக்கம் வருது அப்படின்னா அதுக்காக நம்ம என்ன பண்றோம், எல்லாத்தையும் தியாகம் பண்றோம். ஜி அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் ஜி, சினிமா அப்புறம் பார்க்கலாம் ஜி, நல்ல ஒரு ஃபிலிம் பார்த்துக்கிட்டே இருக்கும், நல்ல தூக்கம். நல்லா வந்து பாத்தீங்கன்னா இப்ப கேரளா போயிருந்தப்போ படம் ஃபிலிம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு ஏதாவது தியேட்டர், ஹோம் தியேட்டர் இருக்கு சாமி, ஏதாவது பாக்குறீங்களான்னு பாக்குறேன் அப்படின்ட்டு மத்தியானத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு ஃபிலிம் போட்டோம். எனக்கு இப்போ ஃபிலிம் பார்க்குற மூடே போயிடுச்சு. அதெல்லாம் எப்போ ஒரு காலம் ஃபிலிம் பார்க்கறதுக்கு மூடே இல்லை. நல்லா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தூக்கம் வந்துச்சு. அப்படியே அப்படியே சொக்க ஆரம்பிச்சோடனே நல்ல ஃபேவரட்டான ஆக்டர் தான் மோகன்லால் படம். நல்ல ரொம்ப நாளாக பார்க்கணும்னு தோணுன படம். என்ன ஆகி போச்சு அப்படின்னா அந்த தூக்கம் வர ஆரம்பிச்சதோ இல்லையோ டும் ஆஃப் பண்ணியாச்சு. எவ்வளவு பெரிய ஹீரோவா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஃபில்மா இருக்கட்டும், என்ன பிரியமா இருக்கட்டும், உடனே ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டோம், பார்த்துக்கலாம், அதோட முடிஞ்சு போச்சு. போய் நல்லா சுகமா தூங்கியாச்சு. நல்ல ஃபீஸ்ட், ஒரு 10-20 ஐட்டங்கள் பண்ணி வச்சிருக்கோம், நல்ல ஐட்டம் எல்லாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும், தூக்கம் வந்துடுது. தூக்கம் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றோம், சாப்பிட வரீங்களா, அதெல்லாம் வேணாம், தூங்கிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்றோம், ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு ஆனந்தமா படுத்து தூங்கிடும். இந்த சின்ன குழந்தைகள்லாம் பாத்தீங்கன்னா, குழந்தைங்களா இருக்கும்போது அம்மா சாப்பாடு ஊட்டிக்கிட்டே இருப்பாங்க, இந்த குழந்தை என்ன பண்ணும், ஆனந்தமா தூங்கி போயிடும். நானும் அம்மாவோட மடியிலே தூங்கிடுவேன். ரெண்டு கவனம் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே தூக்கம் வந்துடும். அவ்வளவுதான், வாயை கூட கழுவ மாட்டோம், கையை கூட கழுவ மாட்டோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தூக்கத்துக்கு ஈக்குவலா இந்த உலகத்துல வேற எந்த சுகமும் இல்லை. எல்லாத்துக்கும் பெரிய சுகம் எது அப்படின்னா அந்த டீப் ஸ்லீப். அதுவே ஜாகிரதத்துல சம்பவிக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா ஞானியோட சுகம். அதுக்கு ஈக்குவலா இந்த உலகத்துல பிரபஞ்சத்துல எந்த சுகமும் இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்திரம் சொல்லுது. இதுக்கப்புறம் ஏவம் பாஷத்துக்கு வந்து ஏவம் இந்த விதமாக திருஷ்டாந்தம் சொல்லியாச்சு, தாஷ்டாந்தத்துக்கு வருது. ஏவம் இந்த விதமாக தாவத் பரிணாம ஏவ சம்பத்தியதே. அது அந்த வெளியில இருக்கக்கூடிய சுகங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ளார வந்துருது. எந்த சுகங்கள்லாம், சர்வேஷு வேதேஷு வேதோக்தேஷு கருமசு, வேதத்துல சொல்லப்பட்ட கருமங்கள் எல்லாத்துலயும், வேதம் ஏன் சொல்லுது, பிரதானமல்ல நியாயம் வச்சுங்க. வேதத்துல இருக்கக்கூடிய சொல்லப்பட்ட கர்மங்கள்லாம் பரலோக பிராப்திக்காக, சொர்க்க பிராப்திக்கு. அப்போ அதையே கேன்சல் பண்ணுது. அப்ப இந்த லௌகிகமா இருக்கிற கர்மங்கள்லாம், அதுல இருந்து கிடைக்கிற பலன்கள்லாம் சொல்லவா வேணும்? இதெல்லாம் சும்மா, இதெல்லாம் பேசவே வேணாம், ஒர்த்தே இல்லை இதுக்கெல்லாம். அப்ப வேதத்துல சொல்லப்பட்ட பரம பவித்திரமா இருக்கக்கூடிய வேதங்கள்ல சொல்லப்பட்ட கருமங்களே, அதுல இருக்கக்கூடிய பலன்கள் யக அர்த்தோ, எந்த பிரயோஜனம் இருக்கோ, எத்து கர்ம பலம், அந்த கர்மத்தோட பலன் எது இருக்கோ அது எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பிரம்மஞானியோட இதுக்குள்ளார அடங்கி விடுகிறது. ச அர்த்தோ, அந்த அர்த்தங்களானது, பிரயோஜனங்களானது, வேதத்துல சொல்லப்பட்ட எல்லா கருமங்களோட பிரயோஜனங்களும் பிராமணஸ்ய, ஆச்சரிய போட்ட பிராமணஸ்யனா சன்னியாசினக. சன்னியாசின என்ன அர்த்தம், தியாகம் செய்தவன் அப்படின்னு அர்த்தம். எதை சன்னியாசம் பண்ணா, சன்னியாசின்னு நீங்க காவி வஸ்திரம் போட்டவங்க எல்லாம் எடுத்துடாதீங்க. இப்ப யாரும் வந்து பாத்தீங்கன்னா அர்த்தம் தெரியாமயே சன்னியாசம் போயிட்டே இருக்கு. ஐயோ எவ்வளவு ஆசை, சன்னியாசிகள்கிட்ட இருக்கிற ஆசை வந்து பாத்தீங்கன்னா கிரகஸ்தன் இருக்கிற ஆசையை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமா இருக்கு. நீங்க எவ்வளவு லேண்ட் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க? லேண்ட் வாங்கணும்னா ஒவ்வொருத்தரையா பீட்டி எடுத்தா, சாமி ஒரு 5 சென்ட் இடம், 1/2 ஏக்கர் இடம், ஒரு 1 ஏக்கர் இடம், 1 ஏக்கர் இடமே யாரும் ஆசைப்படுறது. எல்லாரும் வந்து ஒரு 2 பிளாட் இருந்தா போதும் சாமி தான் ஆசைப்படுறாங்க. 2 பிளாட் இருந்தா போதும், 3 பிளாட் இருந்தா போதும். சென்ட் கிடைக்க கூட இப்ப யாரும் ஆசைப்படுறதே இல்லை. சன்னியாசி ஆசைப்பட்டோம்னா எவ்வளவு ஆசைப்படுவோம் தெரியுங்களா? என்கிட்ட வந்து கேட்டீங்கன்னா, சாமி எவ்வளவு இடம் வேணும் சாமி, ஒரு கோயில் கட்டணும், ஒரு தியான மண்டபம் கட்டணும், ஒரு லெக்சர் ஹால் கட்டணும், அப்புறம் பக்தர்கள் வந்து போனா தங்குறதுக்கு ரூம் கட்டணும், இது பண்ணணும், ஒரு மினிமம் ஒரு 5 ஏக்கர் இருந்தா நல்லா இருக்கும் நான் சொல்லுவேன். அப்போ ஒரு கிரகஸ்தனுக்கும் ஒரு சன்னியாசிக்கும் இருக்கிற ஆசையோட இது பாருங்க. ஒரு நார்மல் பர்சன் 2 பிளாட் கேட்டான் அப்படின்னா சன்னியாசி 5 ஏக்கர் கேட்பான். 5 ஏக்கர் போதுமாச்சு அப்படின்னா 5 ஏக்கர் பத்தாதுதான், ஒரு கோசாலா வைக்கணும், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கானிக் ஃபார்ம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும். ஒரு 50 ஏக்கர் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 50 ஏக்கர் போதுமா சாமி? இவரோடதெல்லாம் ரொம்ப பெருசா இருக்கு, நம்ம ஜக்கி வாசுதேவோட லேண்ட்லாம் ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கு. அதனால ஒரு 250-300 ஏக்கர் இருந்தா கூட நல்லாதான் இருக்கும். அடங்கவே அடங்காது ஆசை. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, சன்னியாசின்றதுக்கு அர்த்தம் நீங்க காவி போட்ட சன்னியாசிகளை எடுக்காதீங்க.
ஆச்சாரியார் எங்கெல்லாம் சந்நியாசின்னு யூஸ் பண்றாரோ அந்த இடத்துக்கு என்ன அர்த்தம்? தியாகின்னு அர்த்தம். தியாகம் செய்தவன், ஆசைகளை முழுசா தியாகம் பண்ணவன் தான் சந்நியாசி. அப்ப அந்த சன்னியாசி என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஒண்ணும் வேணாம்ப்பா. ஏன் அப்படின்னா, நான் ஆத்மாவா இருக்கேன், என்னுடைய சுகமே ஆத்ம சுகம்தான், நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு சர்வத்தையும் தியாகம் பண்ண. அப்படிப்பட்ட அந்த சந்நியாசினக பரமார்த்த தத்துவம் விஜானத்தக ஆச்சாரியர் தெளிவா விட்டார். தன்னை பிரம்மம் என்று அறிந்தவன், நான் தான் சச்சிதானந்த சுரூபமா ஆனந்த சுரூபமா இருக்கேன்னு எந்த சந்நியாசி தியாகி தன்னை அறிந்தானோ, யக அர்த்தோ விஜான பலம், அவன்கிட்ட என்ன இருக்கு பலன் அப்படின்னா விஜானம், அனுபூதியோட பலன் இருக்கு. அகம் பிரம்மாஸ்மின்னு அனுபூதி பண்ண பலன் இருக்கு. அந்த பலனுக்கு ஈக்குவலா பாத்தீங்கன்னா சர்வத சம்பிருதோதகஸ்தானியம், அது எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா பெரிய லேக்கோட இருக்கக்கூடிய பிரயோஜனம் எதுவோ அது மாதிரி. மற்றவங்களோட ஆனந்தங்கள்லாம் எப்படி கிணத்துல இருக்கிற பர்பஸ் மாதிரி. அப்போ இந்த ஞானத்தை அடைந்தவனுடைய இது எப்படி இருக்குன்னா, தஸ்மின் தாவான் ஏவ சம்பத்தியதே தத்திர ஏவ அந்தர்பவதி இத்யர்த்தः. ஆச்சாரியர் சொல்றாரு, வேதத்துல சொல்லப்பட்ட எல்லா கர்ம பலன்களும், லௌகிகத்துல இருக்கக்கூடிய எல்லா கர்ம பலன்களும் யாருக்குள்ளார அடக்கம்னா இந்த அனுபூதி பண்ணவனோட ஆனந்தத்துக்குள்ளார இது எல்லாம் அந்தர்பவதி, உள்ளடங்கி விடுகிறது. எவ்வளவு போட்டாலும் பாத்தீங்கன்னா பிரம்மானந்தத்துக்கு ஈக்குவலா இந்த உலகத்துல எந்த கர்ம பலனும் இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா இருக்கிறதுல பெரிய கர்ம பலன் வேதத்துல சொல்லப்பட்டது எனக்கு தெரிஞ்சு, வேதத்துல சொல்லப்பட்ட கர்மத்துல பாத்தீங்கன்னா உத்கிருஷ்டமான கர்மம் பாத்தீங்கன்னா அஸ்வமேத யாகம். இந்த அஸ்வமேத யாகத்தோட கர்ம பலனை என்ன தெரியுங்களா உங்களுக்கு? பிரம்மலோகத்துல சாயுஜ்ய பதவி இல்ல, நல்லா தெரிஞ்சுங்க. பிரம்மலோகத்துக்கு போறதுக்கு தகுதியுள்ள ஒரே கர்மம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அஸ்வமேத யாகம் கர்மா மட்டும்தான். அதுவும் கூட சாலோக்கிய பிராப்தியை தான் கொடுக்கும் அப்படின்னு கர்மத்தோட. வேற எந்த கர்மிகளும் பாத்தீங்கன்னா இந்த உத்தராயண மார்க்கம் சொல்லக்கூடிய மார்க்கத்துக்குள்ளார போகவே முடியாது. அப்ப இந்த உலகத்திலேயே வேதத்துல சொல்லப்பட்ட கர்மம் உத்கிருஷ்ட கர்மம் அஸ்வமேத யாகம். நீங்களும் நானும் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. சக்கரவர்த்தி தான் பண்ண முடியும். அந்த சக்கரவர்த்தி அந்த கர்மத்தை பண்ணினாலும் கூட பாத்தீங்க அப்படின்னா சாலோக்கியத்துக்கு தான் போக முடியும். அதையே உபாசனைன்னு பிருகதாரண்யத்துல பாத்தீங்கன்னா அந்த அஸ்வமேத யாகத்தை உபாசனையா பண்ண சொல்லி யார் வேணா பண்ணலாம். என்னைக்காவது பிருகதாரண்யம் படிக்கும்போது நான் சொல்லித்தரேன் பிராண உபாசனை. அஸ்வமேத குதிரை பாத்தீங்கன்னா பிராணனா பாவிச்சு அந்த பிராணனை உபாசிக்கிற மெத்தட் சொல்லியிருக்கு. அப்ப அந்த பிரயோஜனம் என்னன்னு கிடைக்குன்னா சாயுஜ்ய பதவியை கொடுக்கும். அப்ப அதிகபட்ச உபாசனையோட பலன் பாத்தீங்கன்னா சாயுஜ்ய பதவி. கர்மத்தோட பிரயோஜனம் பாத்தீங்கன்னா சொர்க்கத்தோட முடிஞ்சிடும். அப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மஞானியோட அந்த அனுபூதி ஞானியா இருக்கக்கூடிய பிரம்ம சுகத்துக்குள்ளார அல்பமா போயிடும். அதனால பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்லு, அற்புதமான மந்திரத்தை ஆச்சாரியா சொல்ற ரைக்வ வித்யா அப்படின்னு ஒரு வித்யா இருக்கு. ரைக்வ வித்யா சாந்தோக்கியத்துல பாத்தீங்கன்னா பிராண உபாசனைகள்ல முக்கியமான உபாசனை ரைக்வ மகரிஷியோட வித்யா சொல்லியிருக்கு. அதை ஆச்சாரியர் கோட் பண்றார். நான் இந்த ஸ்டோரியை சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ரைக்வ மகரிஷின்னு ஒருத்தரை பத்தின ஸ்டோரி. அது ஜானஸ்ருதி அப்படின்னு ஒரு ராஜா இருந்தான் ஒரு தேசத்துல பாத்தீங்கன்னா கதை சொல்லுது. ஜானஸ்ருதி அப்படின்னு ஒரு ராஜா. அந்த ராஜா பாத்தீங்கன்னா தான தர்மங்கள் பண்றதுல இந்த சேரிட்டி ஒர்க்கு, யக்ஞ யாகங்கள், இது மாதிரி நிறைய காரியங்கள் நித்தியம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு பெரிய அற்புதமான மனுஷன். ராஜாவுக்கு பாத்தீங்கன்னா இந்த தர்மம் பண்ணும் போது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் தர்மி அப்படின்றத ஒரு அகங்காரம் வரும். எந்த தர்ம காரியம் பண்ணுங்க அது கிரெடிட் என்னன்னு கேட்டீங்கன்னா லௌகிகமான கிரெடிட் இருக்காது, அகங்காரம் புஷ்டி ஆகிட்டே இருக்கும். இவனுக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ராஜாக்குள்ளார ஒரு ஆணவம் இருந்துச்சு, ஒரு அகங்காரம் இருந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மள மாதிரி யாரு தான தர்மம் பண்ணுவா, நம்மள மாதிரி இந்த வைதிக கர்மங்கள் யாரு பண்ணுவா அப்படின்னு அந்த தேசத்திலேயே நித்தியம் இவன் தான் பாத்தீங்கன்னா நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் என்னாச்சு, ராத்திரியில ஏதோ கர்மகாண்டம் முடிஞ்சது. கர்மகாண்டம் ஏதாவது பண்ணினீங்கன்னா ஒரு அற்புதமா இருக்கும். அன்னைக்கு ராத்திரி ஏதாவது ஒரு ஹோமங்கள் பண்ணுங்க. நாள் ஃபுல்லா ஹோமங்களும் பூஜைகள் ஏதாவது சடங்குகள்ல ஈடுபட்டுட்டு ராத்திரி நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு திருப்தி வரும் பாருங்க, அற்புதமான திருப்தி. ஒரு அப்பா பாத்தீங்கன்னா ஒரு மேரேஜ் பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணி முடிச்சோன்னே அப்பாவும் அம்மாவும் அன்னைக்கு ராத்திரி அவங்களுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா
அப்பான்னு விசிராந்தியோட உட்காருவாங்க பாருங்க. ஒரு அற்புதமான ஒரு ஆனந்தம். அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜானசுருதி என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய சந்தோஷத்தோட ஏதோ கர்மகாண்டம் முடிஞ்சிருக்கு, ஏதோ பெரிய கர்மாக்கள்லாம் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தத்தோட அகங்காரத்தோட அவனோட அரண்மனைக்கு மேல இருக்கிற டெரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வாக்கிங் பண்ணிட்டு இருக்கான். வாக்கிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு கர்வத்தோட, ஒரு இருமாப்புன்னு சொல்லுவோம்ல அதோட அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா 2 அன்னப்பட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா வல்லாட்ச அப்படின்னு 2 அன்னப்பட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா பறந்து வந்துகிட்டு இருக்கு அந்த அரண்மனைக்கு மேல. முதல் பட்சியை பார்த்து பின்னாடி வர பட்சி சொல்லுது, ஏ பல்லாட்ச ஏ அன்னபக்ஷி நின்னுப்பா, கீழே வந்து ஜானசுருதி வாக்கிங் பண்ணிட்டு இருக்கான், அவன் தலைக்கு மேல பறந்துராத, அவன் தலைக்கு மேல பறந்த அப்படின்னா அவனுடைய அந்த தர்மம் வந்து பாத்தீங்கன்னா பீம் மாதிரி சொர்க்கம் வரைக்கும் போயிட்டு இருக்கு. அதை கிராஸ் பண்ணி போனா எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவான். அவன் தர்மம் அந்த மாதிரியானது, ஒதுங்கி போ, அவன் தலைக்கு மேல பறக்காத, அவன் அரண்மனைக்கு மேல பறக்காத, ஒதுங்கி போ அப்படின்னு 2வது பட்சி வந்து சொல்லுது. முதல் பட்சி என்ன பண்ணிட்டு போகுது அப்படின்னா, இவனெல்லாம் போய் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த முதல்ல போற பட்சி சொல்லுது, ஜானசுருதி இவனெல்லாம் போய் குப்பனும் சுப்பனும் இருக்கிற மாதிரி இவனை போய் நீ பேசுறிய, இவன்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரைக்குவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தூசாவானா அப்படின்னு, ரைக்குவ மகரிஷிக்கு ஈக்குவலா ஒரு தூசு மாதிரி ஆவானா இவனை பத்தி நீ வந்து பாத்தீங்கன்னா மேல பறக்காதன்னு சொல்லிட்டு போறது. இவனுக்கு மேல அந்த பட்சி பறந்து போயிடுச்சு. இவனுக்கு என்னன்னா பக்ஷி பாஷைகள்லாம் தெரியும். இந்த ராஜாக்கு எவ்வளவு இன்சல்ட்டா இருக்கு யோசிச்சு பாருங்க. பக்ஷி பாஷையெல்லாம் தெரிஞ்சதுனால இந்த பட்சிகள் பேசிட்டு போறதெல்லாம் இவனுக்கு கேட்டுருச்சு. கேட்டோன்னு இவனுக்கு அப்படியே ரொம்ப அசிங்கமா போச்சு. என்னடா அது, நம்ம நாட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் தான் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தானம் பிரபு கர்மகாண்டி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், என்ன காட்டிலும் வேற யாரும் இருக்காங்களா இங்க. அப்படி அவனுக்கு நைட்டு தூக்கம் போச்சு. அவ்வளவுதான், அவனோட இருமாப்பெல்லாம் போச்சு. அகங்காரத்துக்கு ஒரே அடி. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராத்திரியெல்லாம் 12 படுக்கிறான், தூங்க முடியல, உலாத்துறான், ஒன்றும் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் 4 மணிக்கு என்ன பண்ணான், சேவகன் உள்ள வந்த உடனே சொல்றான், போய் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்கெல்லாம் வித்யா கர்மகாண்டம் எங்கெல்லாம் நடக்குதோ பாடசாலைகள்லாம், யஜ்யக்கூடங்கள் யஜ்யசாலைகள் எல்லாத்தையும் போய் என்ன பண்ணு, யாரு ரைக்வர் யாருன்னு போய் கூட்டிட்டு வா அப்படின்னு. போய் வந்து சேவகர்கள் காலையிலே போறாங்க. போய் பெரிய பெரிய மடாலயங்கள், பெரிய பெரிய யஜ்யசாலைகள் எல்லாத்துலயும் தர்மஸ்தாபனங்கள் எல்லாம் போய் ரைக்வர் இருக்காரான்னு போய் கேட்கிறாங்க. கேட்டா அது மாதிரி ஒரு பிரச்சனை இல்லை, நாடு ஃபுல்லா தேடியாச்சு. அப்புறம் ராஜ்யசபா கூடிச்சு. ராஜ்யசபால இருந்து என்னப்பா பண்ணலாம் அப்படின்னு அவன் மந்திரி என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, எல்லா இடத்துலையும் தேட சொல்லுவோம் அப்படின்னு ஊர் ஃபுல்லா தேடுறாங்க. நிறைய சேவகர்களை வச்சு ஊர் ஃபுல்லா ரைக்வர் எங்க இருக்காரு கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, மந்திரி சொல்றாரு, நம்ம எல்லா இடத்துலயும் தர்மஸ்தாபனங்கள் நல்ல நல்ல இடங்கள்லாம் தேடிட்டோம், சாமானிய இடங்கள்லயும் போய் தேட சொல்லுங்க, வில்லேஜே தேட சொல்லுங்க அப்படின்னு தேட சொல்றாங்க. தேடும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊர், சின்ன கிராமம். அந்த கிராமத்துக்குள்ளார கூட இல்ல, கிராமத்துக்கு வெளியில வந்து அவுட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா யாரும் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல ஒரு உடஞ்சி போன மாட்டு வண்டி வந்து பாத்தீங்கன்னா கிடக்குது. கொடை சாய்ச்சதுன்னு சொல்லுவோம், சக்கரெல்லாம் உடஞ்சி போன ஒரு மாட்டு வண்டி இப்படி இருக்கும், இப்படி கவுத்து வச்சிங்கன்னா இப்படி இருக்குமா. அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குஷ்டரோகியா வந்து பாத்தீங்கன்னா ரைக்வர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குஷ்டரோகியா படுத்திருக்காரு, உட்கார்ந்துருக்காரு. குஷ்டரோகி இருந்தா எப்படி இருக்கும், நம்ம பக்கத்துல போவோமா, இங்கெல்லாம் கொஞ்சம் பேருக்கு மருந்து வாங்கி கொடுக்குறோம், பக்கத்துல வந்து போனீங்கன்னா ஸ்மெல் வரும், அதை தொடர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட் பண்றதுக்கு நமக்கு மனசே வராது, பக்கத்துலேயே வரமாட்டோம், தூரத்துல இருந்துடும், பயம் எல்லாத்துக்கும், நோய் ஒட்டிக்கும் போது. அந்த ரைக்வ மகரிஷி என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா, அந்த உடஞ்சி போன மாட்டு வண்டிக்கு கீழே இருக்காரு. இந்த ராஜ சேவகன் வந்து பாத்தீங்கன்னா வரான். வந்தோன்னு வந்து பாத்தீங்கன்னா கேட்கிறான், ராஜா உங்களை கூப்பிடுறாரு, நீங்க தான் ரைக்வ மகரிஷியா, உங்களை வந்து பாத்தீங்கன்னா ராஜா கூப்பிடுறாரு அப்படின்னு. போ இந்த ரைக்வர் சொல்ற, போ அப்படின்னா அந்த சூத்திரனை நான் பார்க்க வரமாட்டேன், போ அப்படின்ற. ராஜாவை வந்து பாத்தீங்கன்னா சூத்திரன்னு சொல்றாரு. இதெல்லாம் பிரம்மசூத்திரத்துல இந்த சூத்திர சப்தத்துக்கு ஏன் சொன்னார் அப்படின்னு சர்ச்சா இருக்கு. பிரம்மசூத்திரத்துல முக்கியமான சூத்திரங்களை இதை பத்தி விசாரம் இருக்கு. அப்ப போப்போ அந்த சூத்திரன் நான் பார்க்க வரமாட்டேன் அப்படின்னு இவன் ராஜசேவகன் வந்து சொல்றா, இது மாதிரி பார்க்க வரமாட்டேன்னு சொல்றாரு. உடனே ராஜா என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, 1000 பொண்ணு, 1000 தங்கம், தங்க காசு 1000 காசு, அப்புறம் 1000 பசுக்கள், 1000 சேவகர்கள் எல்லாத்தையும் அனுப்பி இதெல்லாத்தையும் தட்சணையா கொடுத்து அவரை நான் பார்க்கணும்னு வர சொல்லுங்க. இதை கொண்டுட்டு போய் கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னா திரும்பவும் ராஜா என்ன அந்த ரைக்வர் சொல்றாரு, பார்க்க மாட்டேன், போ
சூத்திர புத்தி, அந்த சூத்திரனை பார்க்க மாட்டேன் அப்படின்ற. திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா 10,000 பொண்ணு, 10,000 சேவகர்கள், 10,000 வந்து பாத்தீங்கன்னா பசுமாடுகள்லாம் வச்சு கொடுத்து அனுப்புறாரு. திரும்பவும் அவர் பார்க்க வரமாட்டார். அப்ப அவருக்கு தெரிஞ்சு போச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் நம்ம தான் போகணும் அவர்கிட்ட அப்படின்ட்டு இந்த ராஜா என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, தன்னோட இளவரசி, தன்னோட பொண்ணு, சௌந்தரியமான ஏஜ் நல்லா வந்து ஒரு 20 வயசுல இருக்கிற பொண்ணையும் கூட்டிக்கிட்டு கூட வந்து பாத்தீங்கன்னா 1,00,000 பொண்ணு பொற்காசுகள், 1,00,000 பசுக்கள், 1,00,000 சேவகர்களோட வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த ரைக்வட்ட போறோம். ரைக்வட்ட போனோன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா வா வா அப்ப சொல்றாரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னோட பிரியமான பொண்ணு தான் தெரிந்த மொத்த வெல்த்தையும் கொண்டு வந்ததுக்கு பிறகு ஏன் அப்ப சூத்ரன் ஏன் சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூத்ரன்றது வந்து பாத்தீங்கன்னா சுத்ர புத்தின்னு பேர். சுத்ர புத்தினா அல்ப புத்தின்னு அர்த்தம். இந்த அல்ப புத்தியை உடையவனா இருக்க அப்படின்னு எப்ப வந்து பாத்தீங்கன்னா தன்னோட பிரியமான பெண்ணையே கொடுக்கறதுக்கு ஒருத்தன் துணிச்சிட்டானோ அப்ப என்ன ஆயிடுது, அவன் புத்தி அல்பம் இல்லை, இந்த வித்யாவை வாங்குறதுக்கு ரொம்ப உத்கிருஷ்டமா இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சு போகுது. அவனுக்கு கூப்பிட்டு அவர் என்ன பண்றார், ரைக்வ வித்யா அப்படின்னு பிராண உபாசனை, பிராண உபாசனையில ஒரு முக்கியமான உபாசனை ரைக்வ வித்யான்னு பேர். அதை வந்து பாத்தீங்கன்னா போதம் பண்ற. அந்த கான்செப்ட்ல தான், அந்த கான்டெக்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்திரம் சொல்லப்பட்டது. என்ன மந்திரம் ஆச்சரிய சொல்ற, சர்வம் தத் அபிசமேதி, சர்வம் தத் அபிசமேதி யத்கிஞ்ச பிரஜாஹா சாது குர்வந்தி. இந்த லோகத்துல அந்த ராஜாட்ட வந்து அவன் ராஜா வந்து ஜானசுருதி கேட்கிறான் ரைக்வர்ட்ட, எப்படி வந்து பாத்தீங்கன்னா என்ன காட்டிலும் எப்படி நீங்க உயர்ந்த தர்மவானா இருக்கீங்க, குஷ்டரோகியா இந்த மாட்டு வண்டிக்கு கீழே கிடக்குறீங்க, நானும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய யாகங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பெரிய பெரிய யஜ்யங்கள் யாகங்கள் தர்மங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கேன், எப்படி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன காட்டிலும் நீங்க உயர்ந்த எல்லா பலனை காட்டிலும் அதிகமான பலன் உங்களுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு கேட்கும் போது அப்ப சொல்றாரு, இந்த பிராணன் இருக்கு பாத்தீங்களா, பிராணன் எங்க இருக்கு, பிராணன் எங்க இருக்கு, ஒருத்தட்ட இருக்கா, எல்லாத்துட்டையும் இருக்கா, உலகத்துல இருக்கிற ஜீவிக்கிற எல்லா ஜீவராசிட்டையும் இருக்கா பிராணன். இப்ப நான் வந்து பேசுறேன் அப்படின்னா பேசுறதுக்கு பிராணன் இருந்தா தானே பேச முடியும். அப்ப இந்த பிராணன் இருக்கிறதுனாலதான் பேசுறேன். கையை தூக்குறது, காலை தூக்குறது எல்லாம் பிராணனோட கிரியா. ஒரு கருமத்தை பண்றதுக்கு மந்திரம் சொல்லணும் அப்படின்னா பிராணன் வேணும். அதுல வந்து ஆகுதி கொடுக்கறதுக்கு கைய காலை ஆட்டி ஆகுதி கொடுக்கறோம்னா பிராணன் வேணும். ஒரு தர்ம காரியம் பண்றோம்னா பிராணன் வேணும். பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா கிரியா சக்தியா இருக்கிறது உள்ளுக்குள்ள. அப்ப எந்த ஆக்ஷன் நடந்தாலும் மனசுல சிந்தனை பண்ணணும்னாலும் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா பிராணன் இருக்கணும். நான் உபாசனை பண்றேன், உபாசனை பண்றதா இருந்தாலும் உள்ளுக்குள்ளார பிராணசக்தி இருந்தாலும் உபாசனை பண்ண முடியும். சென்சார்கன்ஸ் எல்லாம் இயங்கணும் அப்படின்னா, ஆக்ட் பண்ணணும் அப்படின்னா பின்னாடி பிராணன் இருந்தாதான் முடியும். அப்ப இந்த பிராணன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஏன் தேகத்துல மட்டும் இருக்கு அப்படின்னு. நம்ம அதுக்காக தான் நம்ம சாப்பிட்றத பாக்குற மொழியை மற்ற ஜீவராசி கொடுக்க மாட்டேன்றோம். ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா பிராணன் ஒண்ணுதான். பிராணன் எல்லா தேகத்திலையும் இருக்கிற பிராணன் ஒரே பிராணன். எந்த சாதகன் உபாசகன் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிராணனை தான் என்று உபாசிக்கிறானோ அகங்கிரக உபாசனைன்னு பேர். சந்தியாவந்தனத்துல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஐக்கியானுசந்தானம் பண்றீங்க. யோசாவாதித்ய புருஷா சோகமஸ்மி அசோவாதித்யோ அசோவாதித்யோ பிரம்மைவாகமஸ்மி அப்படின்னு ஒரு மந்திரம் சொல்றீங்க காயத்ரி பண்றவங்களுக்கு எல்லாம். அந்த அசோவாதித்யோ பிரம்மைவாகமஸ்மின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த பிராணனை நான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீகாரம் பண்றது. சோகம் 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 சொல்றீங்களா, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அகங்கிரக உபாசனைன்னு பேர் அதுக்கு. அந்த எல்லாத்துலயும் வருது. 3 சந்தியாலையும் அர்க்கியம் கொடுத்ததுக்கு பிறகு, நீங்க அர்க்கியம் கொடுத்ததுக்கு பிறகு தன்னை சுத்தி நெஞ்சில கைய வச்சுக்கிட்டு சூரியனை பார்த்து சூரியனுக்குள்ளார இருக்கிற பிரம்மமும் நானும் ஒண்ணுதான் அப்படின்னு. பிரம்மம்னா அந்த இடத்துல சமஷ்டி பிராணனுக்கு பேர். சூரிய நாராயணன்றது வந்து பாத்தீங்கன்னா பிரம்மன், இந்த பிராணனுக்கு பேர். அந்த பிராணனாக நான் இருக்கிறேன், அந்த பிராணன் தான் இந்த உலகத்துல இருக்கிற சர்வ ஜீவராசிகளிலும் இருக்கு, அந்த பிராணனா நான் இருக்கேன் அப்படின்னு எவன் உபாசிக்கிறானோ அவனுக்கு என்னப்பா பிரயோஜனம் அப்படின்னா, யாரெல்லாம் நல்லது பண்றாங்களோ அதுதான் இங்க மந்திரம் சொல்லுது. சர்வம் தத் அபிசமேதி யத்கிஞ்ச பிரஜாஹா சாது குர்வந்தி. இந்த உலகத்துல பிரஜைகள்லாம் எந்தெந்த நல்ல காரியத்தெல்லாம் பண்றாங்களோ அந்த எல்லா நல்ல காரியங்களும் தர்ம காரியங்களும்
சர்வம் தது அபிசமேதி, இந்த பிராணனுக்குள்ளாரதான் அடங்கி விடுகிறது. அப்ப நான் பிராணன் அப்படின்னு எவன் உபாசிக்கிறானோ அவனுக்கு இந்த உலகத்துல இருக்கிற சர்வ ஜீவராசிகளும் எது ஒரு எம்எம் புண்ணிய கர்மா பண்ணாலும் அதெல்லாம் அந்த உபாசகனுக்கு போய் சேர்ந்துடும். ஏன் அப்படின்னா அவன் நான் தான் பிராணன் அப்படின்னு உபாசிக்கிறான். அப்ப நான் பிராணன் உபாசிக்கும் போது பிராணனுக்குள்ளாரதானே எல்லா காரியங்களும் நடக்குது. அப்ப எல்லா ஜீவராசிகளும் பண்ற எல்லா புண்ணிய கர்மங்களும் இந்த பிராண உபாசனைக்குள்ளார தது அபிசமேதி, சர்வம் தது அபிசமேதி, எல்லா புண்ணிய கர்மங்களும் அந்த பிராண உபாசகனுக்குள்ளார அடங்கி விடுகிறது. அப்ப ரைக்வர் என்ன பண்றாருன்னா, மாட்டு வண்டிக்கு கீழே குஷ்டரோகியா இருந்துகிட்டு அகம் பிராணகன் பிராணனா நிக்கிறார். அப்ப ராஜா பண்ணது மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற எந்த ராஜா பண்ணினாலும், உலகத்துல இருக்கிற எந்த வைதிகர்கள் எந்த புண்ணிய கர்மா பண்ணாலும், லோகத்துல இருக்கிற யாரெல்லாம் சின்ன சின்ன புண்ணிய தான தர்மங்கள் பண்ணாலும் அது எல்லாம் யாருக்கு போய் சேர்ந்துடும் அப்படின்னா ஆட்டோவா இந்த ரைக்கோ மகரிஷிக்கு சேர்ந்துடும். யோசிச்சு பாருங்க என்ன அப்ப என்ன அர்த்தம்னா, ரைக்கோ மகரிஷி ஏரி மாதிரி பெரிய நீர்நிலை, உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் போர்வெல் மாதிரி சின்னது, எல்லா பண்ற கர்மமும் இவருக்குள்ளார அந்தர்கதமாகி விடுகிறது. எஸ்தத்வேத எத்சவேத, ரொம்ப அற்புதமான மந்திரம் சொல்றார். எத்து சவேத, அந்த ரைக்குவ மகரிஷி எதை அறிந்தாரோ, ரைக்குவ மகரிஷி பாத்தீங்கன்னா பிராணன் அடைஞ்சாருன்னா பிராணன் தான் பாத்தீங்கன்னா இந்த கான்சியஸ்னஸ்க்கு சட்டை பிராண சரீரக பாரூபா. இந்த கான்சியஸ்னஸுக்கு ஷர்ட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணன். நான் நிழலை பிடிச்சிட்டேன் அப்படின்னா ஆளை பிடிக்கிறது ஈஸியா இல்லையா? நிழலை பிடிக்க முடியுமா? ஆளை பிடிக்கலாமா? என் ஷேடோ யாராவது பிடிச்சாங்கன்னா என்ன பிடிச்சிடலாம்ல. அப்ப அந்த ரைக்கோ மகரிஷி பிராணனை அறிந்து பிராணனுக்குள்ளார இருக்கக்கூடிய சைத்தன்யத்தையும் அறிந்தவர், ஆத்ம ஞானி, பிரம்மானுபூதி அடைந்தவர். அவர் எதை அறிந்தாரோ, எத்து சவேத, அந்த ரைக்கோ மகரிஷி எதை அறிந்தாரோ, எஸ்தத் வேத, அந்த தத்துவத்தை இந்த உலகத்தில் இருக்கிற எவன் அறிந்தாலும், யாரு ரைக்கோ மகரிஷி அறிந்த அந்த பிராணனை எவன் அறிந்தானோ, அந்த பிராணன் நானா இருக்கன்னு எவன் அறிந்தானோ அவனுக்கும் ரைக்கோ மகரிஷி போலவே எல்லா கரும பலன்களும் அவனுக்குள்ளார போய்விடும். முடிஞ்சு போச்சு. அதனாலதான் நான் பிராண உபாசனை ரொம்ப சொல்றேன். ஓங்கார உபாசனை எல்லாம் பிராண உபாசனை உங்களுக்கு அதுதான் சொல்லித்தர போறேன். ரைக்கோ வித்யா, காயத்ரி வித்யா, நிறைய வித்யாக்கள் இருக்கு. உத்கீத வித்யா. இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறது பிராண உபாசனை தான் பண்றோம். நம்ம பண்ற உபாசனைக்கு பேரு உத்கீத பிராண பிரணவ உபாசனை. இப்ப நம்ம காலையில பண்றோம் பாத்தீங்களா, ஓங்கார வித்யா. அந்த ஓங்காரம்ன்றது கூட பாத்தீங்கன்னா பிராண வித்யா. அப்ப இத பண்ண 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 சர்வாத்ம பாவம் வந்துடும் உங்களுக்கு. இந்த சர்வாத்ம பாவம் வந்தா வேற எந்த புண்ணிய கர்மா அது இது எதுவும் பண்ண வேணாம், எல்லா பலன்களும் உங்களுக்குள்ளார வந்து. அதனால பாத்தீங்கன்னா இதீச்ச, அது மட்டும் இல்ல, இதி சுருத்தேக, இந்த விதமா சுருத்தி சொல்லுது சாந்தோக்கிய உபனிஷத்து. அப்ப சாந்தோக்கியத்தை சொல்லப்பட்ட இது பாத்தீங்கன்னா பிராண உபாசனைக்குள்ளாரையே இது வந்துடும் எல்லாம். அதுக்கப்புறம் ஞானத்துக்கு பகவத்கீதையில சொல்லுது, சர்வம் கர்மாக்கிலம் பார்த்த ஞானே பரிசமாப்பியதே அப்படின்னு 4வது சாப்டர்ல சொல்ல போறார். 4வது சாப்டர்ல பகவானே சொல்ல போறார். எல்லா கர்மத்தோட பலனும் பாத்தீங்கன்னா இந்த ஞானத்தோட பலனுக்குள்ளார முடிவை அடைகின்றன, சமாப்தமாகின்றன. உலகத்துல எந்த கர்மத்தை வேணா பண்ணிக்கங்க, அதோட பலன்கள் எல்லாமே ஞானத்துல முடிவை அடைகின்றன. ஞானம் உண்டாயிடுச்சு அப்படின்னா, அனுபூதி உண்டாயிடுச்சுன்னா மற்றதெல்லாம் குப்பையா போயிடும், அல்பமா போயிடும். ஞானத்துக்கு முன்னாடி இந்த கர்ம பலன்கள் எல்லாம் ஒண்ணும் இல்லை, தூசி மாதிரி எல்லாமே அப்படின்னு இதீச்ச வக்ஷியதி. தஸ்மாத், ஆகையினால மனசுக்குள்ளார புரிஞ்சுங்க, நான்ல நிக்கிற சுகத்துக்கு ஈக்குவலா நீங்க இந்த உலகத்துல எதை அடைஞ்சாலும் கர்மம் பண்ணி அது எல்லாம் ஒரு நிஷ்பிரயோஜனம், ஒன்னும் கணக்கே இல்லாதது. அதனால பாத்தீங்கன்னா தஸ்மாத் பிராக்கு ஞான நிஷ்ட அதிகார பிராப்தே, ரொம்ப அற்புதமான பாஷ்யம். ஞானம் ஞான நிஷ்டா ரெண்டுத்தையும் பிரிச்சே புரிஞ்சுக்கணும். ஞானத்துக்கு பேரு பரோட்ச ஞானம், ஞான நிஷ்டைக்கு பேரு அபரோக்ஷ அனுபூதி, அபரோக்ஷ ஞானம்னு பேரு. அப்ப ஒருத்தர் பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு ஞானம் இருக்கா? ஆமா இருக்கே, 11 இருந்து 31 வரைக்கும் முடிச்சாச்சு. நான் ஆத்மாவா இருக்கேன், இந்த தேகம் நான் இல்லைன்னு உங்களுக்கு லிட்டரலா தெரிஞ்சிருச்சு, அனுபூதி இல்லை. இன்னும் தேகம் நம்மளை பிரியல, பிரியாம தான் இருக்கும். அர்ஜுனனும் பாத்தீங்கன்னா பகவான்கிட்ட இருந்து கேட்டுட்டான். அர்ஜுனனுக்கும் தெரியும், பகவான் சொன்ன வச்சனங்கள் எல்லாம் தெரியும்.
நமக்கு எப்படி தெரியுமோ அதே மாதிரி நான் ஆத்மாவா இருக்கேன், நான் தேகம் இல்லை, மனசு இல்லை, புத்தி இல்லை, இதெல்லாம் பர்த் எடுத்தது ஒரு நாள் செத்து போகும், நான் இதுக்கு வேறானவன் தெரியும். ஆனாலும் நமக்கு என்ன ஆகல, இந்த ரெண்டும் பிரியல, நான் நானா நிக்கல இன்னும். அப்ப அதனால ஆச்சாரிய சொல்ற தஸ்மாத் ஆகையினால் பிராக்கு ஞான நிஷ்டா அதிகார பிராப்தேகே, இந்த ஞான நிஷ்டைன்னு சொல்லக்கூடிய தான் தன்னுல நிக்கிறக்கூடிய அதுக்கான ஒரு யோக்கியதா பிராப்தி ஆகிறதுக்கு முன்னாடி, இப்ப யாருக்காவது பிராப்தி ஆயிருக்கா? தான் நிக்க முடியுதா? நின்று பாருங்க. கிளாஸ் முடிஞ்சோடனே என்ன பண்ணுங்க, போய் ஒரு 5 நிமிஷம் நான் வந்து நான்ல நிக்கிறேன்னு. 5 நிமிஷம் இல்ல சாமி, 30 செகண்ட் நிக்க முடியாது. அதுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வந்துடும், பாடி வந்துடும், மைண்ட் வந்துடும், எல்லாம் வந்துடும். இந்த பாடி மைண்ட் எதுவுமே இல்லாம தானா வெறும் அவேர்னஸா கான்சியஸ்னஸா நிக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும் நமக்கு யோக்கியதா தான்ல நிக்கிற யோக்கியதா இல்லை. மனசு டக்குன்னு இந்த நான் என்ன பண்ணுவோம்னா புத்தியையோ மனசையோ இந்திரியங்களையோ இந்த தேகத்தையோ பிடிச்சுக்கிட்டு தான் நின்று அபியாசம் இருக்கு. நம்ம தேகமா தான் இருக்க முடிய புரிஞ்சாலும் கூட தானா நம்மளால இதை விட்டுட்டு இதை அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணிட்டு தானா நிக்க முடியல. அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மாணி அதிகிருதேன. அப்ப நமக்கு புரிஞ்சிடணும், நம்ம இன்னும் அதிகாரம் வரல. தானா நிக்கிறதுக்கு, அபரோக்ஷ அனுபூதி அடையறதுக்கு, ஞான நிஷ்டை அதிகறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை, யோக்கியத்தை இல்லை. அதனால என்னன்னா அடுத்த கேட்டகரி மொத்த 4 தான் எப்பவுமே ஞாபகத்தை வச்சுக்கணும். கர்மம், கர்மயோகம், ஞானம், ஞான நிஷ்டை. இந்த ஞான நிஷ்டை அடையறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞானம் இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு யோக்கியதா இல்லாம இருக்கு. ஏன் யோக்கியத்தை இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் அட்டாச்மெண்ட் இருக்கு சார். வேற சொல்லு, எல்லாத்துலயும் அட்டாச்மெண்ட் இருக்கு சார். எல்லா அட்டாச்மெண்ட்டும் விட்டாதான் டிட்டாச்மெண்டா தானா நிக்க முடியும். அப்ப எல்லாத்துலயும் அட்டாச்மெண்ட் இருக்கு சுவாமி. அப்ப என்ன பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா நீங்க கர்மத்துக்கு தான் அதிகாரி, ஞான நிஷ்டைக்கு அதிகாரி இல்லை. ஞானம் வந்திருக்கு, ஆனா வந்து பாத்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் இருக்கிறதுனால நான் ஞான நிஷ்டை அடைய முடியல. 2 நிமிஷம் நிற்கும் போதே பால்காரன் பெல் அடிச்சாவே பால் வாங்கலாமான்னு தோணுச்சு அப்படின்னா போட்டு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்மளால இருக்க முடியல. நம்ம பாட்டுக்கு டக்குன்னு போய் நிஷ்டையில இருந்து என்ன பண்றோம், 2 நிமிஷத்துக்குள்ளாரியே போய் பால் வாங்க ஆரம்பிப்போம். ஐயோ லைட் ஆஃப் பண்ணாம வந்துட்டேனே அப்படின்னு தியானத்தை உட்காருவீங்க. ஐயோ லைட் ஆஃப் பண்ணாம வந்துட்டேனே, வேஸ்டா கரண்ட் பில் போயிட்டே இருக்குல்ல. ஐயோ ஏசி ஆஃப் பண்ணாம இருக்கனே, ஃபேன் ஆஃப் பண்ணாம இருக்கனே, ஐயோ சிலிண்டரை வந்து பாத்தீங்கன்னா மூடாம இருக்கனே. எல்லாத்துக்கும் தான் அது இப்படி விட்டனே அப்படி விட்டனே அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா தோணும். உடனே என்ன பண்ணுவோம், நிஷ்டையில இருந்து லௌகிகத்துக்கு வந்தோம். எக்கேடு கெட்டாலும் பரவாயில்ல, இது சொப்பனம்னு நம்மளால நிக்க முடியல. அப்ப என்ன அர்த்தம் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இன்னும் ஞான நிஷ்டை அடையறதுக்கு யோக்கியத்தை, நமக்கு டிட்டாச்மெண்ட் ஆகிறது வரல, நம்மள்ட்ட ஏகப்பட்ட அட்டாச்மெண்ட் இருக்கு. அப்ப அந்த அட்டாச்மெண்ட்டை நீக்கிறதுக்கு என்ன பண்ணணும், கர்மணி அதிகிருத்தேன, கர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிகாரம் நமக்கு இருக்கு, நமக்கு ஞான நிஷ்டையில் அதிகாரம் இல்லை. அதனால கூப்ப தடாகாதி அர்த்தஸ்தானியம் அப்படி கர்ம கர்த்தவியம். சுவாமி நீங்க தான் சொல்லியிருக்கீங்களே சுவாமி, கர்மத்தோட பலன் எல்லாமே போர்வெல் மாதிரி கணத்து தண்ணி மாதிரி அல்ப பலன் சொல்லியிருக்கே. அல்ப பலன் தான், ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஞான நிஷ்டை அடையிறதுக்கு யோகியதை என்ன வரலையே. என்ன பண்றது, ஆசைதான். நம்ம 2 விஷயம் சொல்றோம், அர்த்தித்வம், அருகத்துவம். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 எப்பவுமே மனசுல வச்சுக்கிட்டே இருக்கு. அர்த்தித்வம், அருகத்துவம். அர்த்தித்வம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அர்த்தித்வம்னா ஆசை, அதுக்கப்புறம் அருகத்துவம்னா தகுதி. ஆசைப்படுறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. நானா நிக்கணும், லிபரேஷன் ஆகணும், ஞான நிஷ்டை அடையணும், ஆத்மானுபூதி பண்ணணும், எல்லாத்துக்கும் ஆசை இருக்கு. அர்த்தித்துவம் இருக்கு எல்லாத்துட்டையும். நம்ம ஆசைப்பட்டுதுன்னு உட்கார்ந்துருக்கோம் வந்து. ஆனா அருகத்துவம் இருக்கு, ஆனா தகுதி இருக்கா அப்படின்னா தகுதி இல்லாம அதை அடைய முடியாது. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஆசைப்படுறதுக்கு தடையே இல்லை. யார் வேணாலும் எதை வேணாலும் ஆசைப்படலாம். ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆசைப்பட்டதை அடையறதுக்கான தகுதி யாருக்கு இருக்கோ அவங்க தான் அடைய முடியும். அதனால இப்ப நமக்கு தெரியுது, புரியுது சுவாமி. ஆனா நான்ல நிக்க முடியல. நான்ல நிக்க முடியலன்னா உங்களுக்கு தகுதி இல்லை. அப்ப எதுல தகுதி இருக்கு, கர்மத்தை பண்ணி அந்த கர்மத்தை வந்து கர்மயோகமா பண்ணி அந்த மனசோட சமநிலை அடைஞ்சு, இப்ப நான் குணாதீத்தனுக்கு இந்த 14வது சாப்டர்ல என்னெல்லாம் சொன்னோம், எல்லாத்துலயும் சமபாவனை வரணும். எல்லாத்துலயும் சமபாவனை வந்ததுக்கு பிறகுதான் தானா
நிக்க முடியும். என்ன நடந்தாலும் நடக்கட்டும் அப்படின்னு தூக்கி ஓரமா போட்டுட்டு எதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணாம உதாசீன பாவத்தை தானா சொஸ்தமா இருக்க முடியும். அப்ப அந்த சொஸ்தமா தான்ல நிக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணணும்? கருமத்தை பண்ணணும். எப்படி பண்ணணும்? கரும யோகமா பண்ணணும். அத சொல்றதுக்காகத்தான் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கர்ம கர்த்தவியம். அப்ப என்ன பண்ணணும்? அந்த தகுதியை அடையறதுக்காக நிஷ்காமிய கர்ம யோகத்தை செஞ்சே ஆகணும். ஞான நிஷ்டையை யாரெல்லாம் விரும்புறீங்களோ அவங்க எல்லாம் கண்டிப்பா கர்மயோகம் பண்ணாம பைபாஸ் பண்ணவே முடியாது. அப்போ கர்மயோகத்தை பண்ணி மனசோட சமநிலைய பிராப்தி பண்ணினா மட்டும்தான் ஞான நிஷ்டை பிராப்தி ஆகும். இல்ல அப்படின்னா என்ன? தெரிஞ்சு வச்சிருப்பீங்க, ஆத்மா பிரம்மம், நான் ஆத்மாவா இருக்கேன்னு சாஸ்திரம் சொல்லுது, பிரம்மமா இருக்கேன்னு சாஸ்திரம் சொல்லுது, இதெல்லாம் பொய்ன்னு சாஸ்திரம் சொல்லுது. தெரிஞ்சுக்கிறதுனால பிரயோஜனம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா வெளியில சொல்லிக்கலாம், நானும் கீதா படிச்சேன், எனக்கு தெரியும், கீதா தெரியும், உபனிஷத் தெரியும் சொல்லிக்கலாம், பிரயோஜனம் இல்லை. அப்ப நிஷ்டையை அடையறதுக்காக என்ன பண்ணணும்னா கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா கர்த்தவியம் கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு இந்த ஸ்லோகம் முடியும். இதுக்கு அடுத்தது முக்கியமானது கர்மயோகத்தோட முக்கியமான ஸ்லோகம் வருது. 2 ஸ்லோகங்கள் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். இதை வந்து அடுத்த லீவ் முடிச்சு 3 நாள் லீவு முடிச்சு ஜித்தியால ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யः பठेत प्रयतः पुमान् विष्णो पदमवाप्नोति भयशोकादिवर्जितः. गीताध्ययनशीलस्य प्राणायामपरस्य च नैव सन्तीहि पापानि पूर्वजन्मकृतानि च मलनिर्मोचनं पुंसां जलस्नानं दिने दिने सकृद्गीताम्बसि स्नानं संसारमलनाशनं. गीता सुगीता कर्तव्या किमन्यै शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिश्रुता. भारतामृतसर्वस्वं विष्णोवक्त्रात् विनिश्रुतं. गीता गङ्गोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते. सर्वोपनिषदो गावः दुग्धा गोपालनन्दनः. पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्. एकं शास्त्रं देवकी पुत्रगीतं एको देवो देवकी पुत्र एव. एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा. इति श्रीमद्भगवद्गीता माहात्म्यं सम्पूर्णम्. श्रीकृष्णाय परमात्मने नमः. श्रीकृष्ण कृष्ण कृष्ण. नारायण नारायण नारायण. ரைக்வரோட கதையை ஞாபகம் வச்சுங்க. நமக்கு ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ரைக்வர் தான் ஹீரோ. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2-3 ஹீரோக்கள் இருக்காங்க. வைராக்கியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நச்சிகேதஸ் தான் நம்ம ஹீரோ, சின்ன பையன் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நச்சிகேதஸ் தான் பெரிய ஹீரோ. அதுக்கப்புறம் உபாசகர்களுக்கெல்லாம் பெரிய ஹீரோ யாராவா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரைக்வர். உபாசனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில எந்த இதுவும் தேவையில்லை, மனசு இருந்தா போதும், ராம் 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 ராம்னு உள்ள நினைச்சுக்கிட்டு பெரியதை அடைஞ்சிடலாம். கர்மத்தினால நீங்க என்ன பண்ணினாலும் அந்த உபாசனைக்கு உள்ளார பிராண உபாசனைக்கு உள்ளார இருக்கிறத கூட நம்ம தூசு கூட அடைய முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா பண்ணணும். இப்ப சொல்லியிருக்குல்ல, அப்ப கர்மத்தை விட்டுடலாமா சாமி? விடவே கூடாது. ஏன்னா கர்மத்துல இருந்து கர்ம யோகம் போய் தான் அந்த நிஷ்டையை நம்ம அடைய முடியும். அப்ப கர்மத்தை பண்ணணும். கர்மத்தை பண்ணிக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரனுக்கு எதை பண்ணினாலும் நல்லது கெட்டது எது நடந்தாலும் முதல்ல பகவான் வந்து பாத்தீங்கன்னா நல்லது கெட்டதெல்லாம் பார்க்க மாட்டாரு. பலகீனங்கள் நம்மள்கிட்ட நிறைய இருக்கு. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நல்லதா பார்த்து பகவானுக்கு வந்து அர்ப்பணம் பண்ணணும்னு பூஜை அப்போ மட்டும் ஒரு பூஜை முடிப்போம். முடிச்சதுக்கு பிறகு காயேன வாச்சா மனசேந்திரேர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதே சுபாவா கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை. அந்த வார்த்தையை மறந்துடுவோம். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நல்லதை மட்டும்தான் பகவான்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அர்ப்பணம் பண்ணணும். ஆரம்பிக்கும் போது அப்படிதான் ஆரம்பிக்கணும். எதெல்லாம் நல்லது பண்றோமோ அதெல்லாத்தையும் ஈஸ்வர அர்ப்பணம். ஆனா மந்திரம் என்ன சொல்லுதுன்னா சகலம் பரஸ்மை யத்யத் கரோதி சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. எது பண்ணினாலும் நல்லதோ கெட்டதோ எந்த காரியம் இந்த சரீரத்துல நடந்தாலும் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கும் போதே ஒரு SMS தட்டிக்கிட்டே இருக்கணும், பகவானே உனக்கு, பகவானே உனக்கு, பகவானே உனக்கு அப்படி. இது பண்ணுனீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா மனசு சொச்சமாயிட்டே போகும். இதை பண்ணினா மட்டும்தான் நீங்க ஞான நிஷ்டையை அடைய முடியும், அனுபூதிக்கு போக முடியும். மிஸ் பண்ணிட்டு நான் வந்து சும்மா இருக்கேன் சாமி அப்படின்னா ஏதாவது ஒரு ஜென்மத்துல பண்ணிதான் ஆகும். அதனால பிராக்டிஸ் பண்ணுங்க, மெதுவா பிராக்டிஸ் பண்ணுங்க. எது பண்ணாலும் பகவானுக்கு.
பார்க்கலாம். அறிவு.